ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு அலகு ஒன்றிலே நாங்கள் பார்க்க போகிறது அணுகுமுறை. அணுகுமுறையில் நாங்கள் ரெண்டாவது அணுகுமுறை ஒப்பீட்டு அணுகுமுறை பார்த்தோம். இப்போ இதில் இன்றைக்கு என்னென்னா எங்களோட கொமன் குரூப்பிலேருந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் எங்களோட கிளாஸ் சம்மந்தமான ஒரு தெளிவூட்டலாண்ட போட்டு அடுத்தது கிளாஸில் என்ன மாதிரி நடக்கின்ற விஷயத்த எங்களோட கிளாஸில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பாருங்கள், எப்படி படிச்சு தர மாட்டது பாருங்க சம்பந்தமாக சின்ன ஒரு விளம்பரம் மட்டும் போட்டிருந்தோம். அதன் பிரகாரம் ஒரு சில மாணவர்கள் வந்திருக்காங்க. இதில் எங்களோட வளமையான கிளாஸில் உள்ள மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் இதில் யார் யாராண்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம், சரியா? அதால கிளாஸுக்கு வந்தவங்க நம்மளோட கிளாஸ் குரூப்பில் உள்ளவங்க பேமெண்ட் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்கண்டா, வந்தவங்க அந்த நம்மளோட குரூப்பில் ஒரு ஹாய் அண்ட் ஒரு மெசேஜை போடுங்க, சரியா? இல்லாட்டி வந்தேன்னு போட்டுவிடுங்களா? அப்போதான் நீங்கள் அந்த ரெக்கார்டிங் தரத்துக்கு வழங்க யார் யார் வந்தது. ரைட். இப்போ பார்க்கலும் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை. அப்போ இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற விஷயம் வந்துக்கிட்டு நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம். அதில் ஒப்பீட்டு அணுகுமுறை வந்துக்கிட்டு 3 வகைகள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை, அதே போல் 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறை, அதே போல் சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை. அப்போ இந்த 3 வகையான ஒப்பீட்டு அணுகுமுறையில் நாங்கள் போன வகுப்பில் பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை தான் கடைசியாக பார்த்திருந்தோம். அது பிறகுள்ள அந்த 20ஆம் நூற்றாண்டு அணுகுமுறையை இன்னும் தொடங்கலை. நாங்கள் சும்மா மேலோட்டமாக அவரது கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளாஸ் டைம் முடிஞ்சதால முடிச்சுக்கணும், சரியா? இப்போ நாங்கள் இன்னும் இருக்க இந்த 3 நாளைக்குள்ள வார சனி ஞாயிற்றுக்குள்ள இந்த சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வார பெரும்பாலும் உங்களுக்கு எப்போண்டா ஒரு மண்டே இல்லாட்டி டியூஸ்டே அந்த டேயிலுக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு, சரியா? உங்களோட அழகு ஒன்றுக்குரிய பரீட்சை இருக்கு. அடுத்தது கொஞ்சம் அழகு இந்த யூனிட் 2ஐ நாங்கள் உங்களோட முதலாம் தவணை பரீட்சைக்கு முதலே முடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கேன். அதோட உங்களுக்கு தவணை பரீட்சை வந்துட்டு முதலாம் தவணை பரீட்சை எங்களோட இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு எப்போ நடக்குமாட்டா, உங்களுக்கு ஸ்கூல் மட்டத்தில் 15ஆம் தேதி போட்டியாங்கண்ணா பொலிட்டிக்கல். அப்போ இங்கே வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த பீரியடுக்குள்ளே நடக்கும், சரியா? அப்போ அதில் நீங்கள் எடுக்கின்ற மார்க்ஸை பொறுத்துன்னு உங்களுக்கு அங்கேயும் தீர்மானிக்கப்படும். இப்போ இங்கே நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு பிஆவது எடுத்துட்டீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு அங்கே ஏ உண்டாவது வரும். ஏன்டா என்னென்ன கேள்வின்றதை நாங்கள் முன்கூட்டி இங்கே எடுத்து செஞ்சு பார்க்க போகிறோம். என்ன செஞ்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் அட்டன் பண்ணக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா? அதெல்லாம் பயிற்சியான. அதே போல் இந்த அளவு பரீட்சை பேப்பரும் பயிற்சியான எங்களுக்கு, சரியா? அதே போல் இதில் நீங்கள் எடுக்க மார்க்ஸுக்குரிய சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு உங்களோட சீனியர் மார்க்கெல்லாம் நாங்கள் கொமனாக கொடுக்குது. பார்த்தா உங்களுக்கு வழங்கும். அவங்க எடுத்த மார்க்ஸை நாங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி சர்டிஃபிகேட் மாதிரி செய்து போடுவோம். அப்போ இந்த வகையான சில சிஸ்டங்களும் இருக்கு. அதே போல் தொடர்ச்சியாக தவணை பரீட்சைகள் நல்ல பொறுப்பு எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலான சில விசேஷ பங்களிப்பு எல்லாம் இருக்கு, சரியா? அதெல்லாம் கிளாஸ்ல தொடர்ந்து இருந்தால் மட்டும் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். ரைட். நாங்கள் இன்றைக்கு கிளாஸுக்கு வருவோம். இப்போ பார்க்கலாம் நாங்கள் இல்லை 20ஆம் நூற்றாண்டு. இப்போ ஏன் அந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை பற்றி நாங்கள் சொல்ல போனால் ஒப்பீட்டு அணுகுமுறை வந்துட்டு மரபு ரீதியான அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. அதில் மரபு ரீதியாண்டா பழமை வாய்ந்த அணுகுமுறை. இப்போ அணுகுமுறை என்றால் நாங்கள் போன வகுப்பில் பார்த்திருக்கோம். அணுகுமுறை என்று சொல்கிறேன் என்ன பொதுவாக சொல்ற ஒரு பரிசோதனை முறை என்னுவோம், இல்லாட்டி ஆய்வு முறை என்று சொல்கிறோம். ஒரு விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தீர்வு தேவையாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அது சம்பந்தமாக அந்த தீர்வுக்குரிய விஷயத்தை வச்சு நாங்கள் ஆய்வு செய்கின்ற ஒரு விடயம் தான் அது. உதாரணமாக பெண்ணியல் வாத அணுகுமுறை இருக்கு. இப்போ இந்த பெண்ணியல் வாத அணுகுமுறை என்றால் அந்த பெண்ணியல் சார்ந்த பிரச்சனை உண்டு. பெண்ணியல் வாதம், பெண்ணியல் என்ற ஒரு கருத்து இல்லை பெண்ணியல் என்ற சொல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு தலைப்பை கொண்டாந்தாங்கன்னா அதை வச்சு நாங்கள் முதலாவது அந்த கருத்துக்கு பெண்ணியல் வாதமோ பெண்ணியல் எண்ணக்கரு என்ற விஷயத்தை கொண்டு வரணுமாமாண்டா முதல் நாங்கள் ஒரு என்ன செய்யணும், அணுகுமுறை மூலமாக தான் அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கணும். உங்களுக்கு உங்களோட சீனியர்மார், சரி, அவங்க இந்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நிறைய டவுட்கள் என்கிட்ட கேட்டாங்க. சார் பெண்ணியல் வாத அணுகுமுறை என்ன, பெண்ணியல் வாதம் என்ன நல்லா விளங்கி போகணும். உங்களோட 2026 பேச்சு அடுத்த மற்ற சீனியருக்கும் நாங்கள் தெளிவாகத்தான் நோட்ஸ்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னென்னா எந்தெந்த பிரச்சனைனா அவரத்தோட கேளுங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ அணுகுமுறை என்ற விஷயத்தை நாங்கள் முதல்ல நீங்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் இப்போதான் படிக்க போறீங்க. அப்ப அணுகுமுறை என்ற என்ன, அதே போல வாதம் எண்ணக்கரு கோட்பாடு என்ன சொல்றாங்களே அது என்ன என்றெல்லாம் பிரச்சனை வரும். என்ன அதை நாங்க இந்த இடத்துல தெளிவுபடுத்துறோம், சரியா? அப்ப இதுல இருந்து நீங்க அடுத்தடுத்து நாங்க வாதங்கள் கோட்பாடு படிக்கக்குள்ள என்னன்றதை கிளியர் ஆயிரும், சரியா? ரைட். இப்ப பாருங்க, பொதுவா முதல்ல சொல்லுவாங்க இந்த அணுகுமுறை என்று சொல்ற விஷயம் அணுகுமுறையை, அதே போல வாதம் என்று சொல்லுவோம். இப்ப இந்த 2 பேரும் இதுல உதாரணமாக பெண்ணியல் எடுத்துப்போமே. பெண்ணியல் பெண்ணியல் அணுகுமுறை, பெண்ணியல் வாதம்.
சரியா? நல்ல விளங்கிக்கணும். பெண்ணியல் அணுகுமுறை என்றா இதை சொல்லலாம். நாங்க வேற என்னென்ன இதுக்கு பேர் கொடுக்கலாமாண்டா, ஆய்வு முறை, பரிசோதனை முறை, தீர்வுக்கான முறை என்று நாங்க சில இதுக்கு ஆப்போசிட்டான வழிமுறையான சில பெயர்களை நாங்க சொல்லலாம். இதே மாதிரி பெண்ணியல் வாதத்தை எடுத்துட்டோம்டா அதுக்கும் ஒரு சில பெயர்களை சொல்லலாம். பெண்ணியல் வாதத்துக்கு கருத்தியல் ஒன்று சொல்லுவாங்க, கோட்பாடு என்று சொல்லுவாங்க, எண்ணக்கரு ஒன்று சொல்லுவாங்க, விதி என்று சொல்லுவாங்க. விதி என்றா என்ன? முடிவில் எங்களுக்கு கிடைச்சது விதி. விதி என்றா கருத்தியல், கோட்பாடு, எண்ணக்கரு, விதி எல்லாமே ஒரே விஷயம் தான், ஒரே வசனம் தான். அதே போல சொல்லலாம் நாங்க முடிவு பொருள் என்று சொல்லலாம், அல்லது முடிவு விடயம் என்று சொல்லலாம். முடிவு பொருள் என்றா ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் தீர்வு செஞ்சு எங்களுக்கு கிடைக்கப்பெற முடிவு பொருள், முடிவு விடயம். சரியா? ஒரு ஒரு பொருளை சம்பந்தமாக இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை சம்பந்தம் நாங்கள் ஆய்வு செஞ்சு அதுல இருந்து கிடைக்க தீர்வு, அதான் முடிவு பொருள். அப்ப இது இப்ப பார்க்கலாம். நாங்க இந்த அணுகுமுறை என்றும் வாதம் என்று இரண்டும் தான் இருக்கு. சரியா? நல்ல விளங்கி போகணும். இந்த வாதம் என்றதுக்கு தான் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு உங்களோட ஸ்கூல் மட்டத்தில் இருக்க நோட்ஸ்களை வச்சு பார்க்கலாம். நிறைய இடத்துல இந்த வாதம் என்றது கருத்தியல் என்று இருக்கும், சில இடத்துல கோட்பாடுன்னு சொல்லப்படும், சில இடத்துல எண்ணக்கேடு சொல்லப்படும், சில இடத்துல விதி என்று பெருசா யூஸ் பண்ற விதம் கூட விதி என்றும் பெறலாம், யூஸ் பண்ணலாம், முடிவு என்றும் யூஸ் பண்ணலாம். ஆனா கூடுதல்ல நீங்க கண்டிப்பா இந்த கருத்தியல் கோட்பாடு எண்ணக்கேடு விஷயம் சில இடத்துகளில் வந்து போகும். சில நோட்ஸ்களை நீங்க பார்க்கலாம், வந்து போகும். அப்ப நீங்க யோசிப்பீங்க, ரைட், இந்த பெண்ணியல் வாதம் என்று வருது, இடைக்கிட சில இடத்துல பெண்ணியல் கருத்தியல் என்று வரும், என்ன சில இடத்துல சம உடைமை வாதம் என்று வரும், சில இடத்துல சம உடைமை கருத்தியல் என்று வரும். எல்லாமே ஒரே வேர்ட்ஸ் தான். சரியா? அப்ப வாதம், கருத்தில், கோட்பாடு, கருவிதி எல்லாம் ஒரே விஷயம் தான். அதே மாதிரி அணுகுமுறையை பொறுத்தவரையில உங்களுக்கு பெண்ணியல் அணுகுமுறை என்று சொல்லுவாங்க. சில இடத்து வழியை தான் இந்த பெண்ணியல் ஆய்வு முறை என்று சொல்லுவாங்க. சில இடத்த பரிசோதனை முறை என்று பயன்படுத்துவாங்க. ஆனா கூடுதலை பயன்படுத்துற ஒரே ஒரு விஷயம் இந்த அணுகுமுறை என்றா கூடுதலை பயன்படுத்துவாங்க நோட்ஸ்ல. அப்ப சில நேரங்கள்ல சில சேர்மார் அதுக்கு மறுபு பேர் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஆய்வு முறைன்னு போடுங்கன்னு சொல்லி தருவாங்க. சரியா? பக்கத்துல ஆய்வு முறைன்னு போடுங்கன்னு. ஆனா கூடுதலை பயன்படுத்து இந்த அணுகுமுறை. ரைட், இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்கு வருவோம். இந்த அணுகுமுறை என்று சொல்ற விஷயம்தான் என்ன செய்தோம்னா ஒரு விடயல் சம்பந்தமாக பெண்ணியல் சம்பந்தமான எங்களுக்கு பிரச்சனை எழுந்துட்டு, இப்ப இந்த எழுந்த பிரச்சனையை நாங்க தீர்வு செய்யணும்னா என்ன செய்யணும்? நாங்க ஆய்வு செய்வோம். இப்ப இப்ப பாருங்க, இப்ப பிரச்சனை என்பது எப்படி வருது எல்லாருக்கும்? இப்ப விஞ்ஞானம் பண்ணக்குள்ள அரசியல் என்பது ஒரு விஞ்ஞானம் நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ஏன் அரசியல் என்பதை நாங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் பாடப்பரப்பு நிறைய கட்சிகளை உள்வாங்கி அதுல நிறைய விஷயங்களை எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கலான்னு எல்லாம் வகுத்தாங்க. அப்படி சேர்த்து இப்ப கடைசியா வந்துட்டு அரசியல் பாடப்பரப்புன்ற பேரை கொண்டு வந்தாங்க. நிறைய ஆய்வு முறைகளை எல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்ப எல்லாரிலும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அரசியல் விஞ்ஞானம் என்ற ரீதியில பேசப்படும். அப்ப முதல் வந்துட்டு ஆரம்ப காலத்துல அரசியல் விஞ்ஞானம் என்று பூரணமா சொல்லலே. அந்த நேரங்கள்ல அந்த விஞ்ஞானம் என்று சொல்றதுக்குரிய சரியா ஆய்வு செய்யறதுக்குரிய தகுதிகள் குறைவா இருந்தது ஆரம்ப காலங்கள்ல. ஆனா இப்ப நிறைய விடயங்கள், புதிய புதிய விடயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்ததால அரசியலும் ஒரு விஞ்ஞானம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்களா இல்லையா? அப்ப இப்படித்தான் சில விஷயங்கள் நாங்க ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு விடயத்தை நாங்க என்ன செய்வோம், ஒரு விஷயத்தை கொள்கையை கொண்டு வந்தோம்னா அதை தொடர்ந்து நாங்க பேணணும்டா. அப்ப ஆரம்ப கால மக்களுக்கு அந்த நேரங்களில் அரசியல் விஞ்ஞானம் என்ற விஷயம் அரசியல் என்ற பெயரோட இருந்தது. பிறகு படிப்படியாக அரசியல் என்ற விஷயம் அதை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அரசியல் விஞ்ஞானம் என்ற பெயரா வந்தீங்க. அப்படிதான் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு வரும். சரியா? அதே மாதிரிதான் சில விடயங்கள் இப்ப அரசியல சொல்லப்படுகின்ற இந்த பெண்ணியல் அறிக்கலாம், சமூகவாதம் அறிக்கலாம், தாரண்மைவாதம் அறிக்கலாம், அதே போல சோசியலிசவாதம் அறிக்கலாம், எல்லாமே வந்துக்கிட்டு இந்த ஆய்வு முறையை கொண்டுதான் என்ன செய்வாங்க, அந்த வாதத்தை முன்வைப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்ப இந்த அணுகுமுறை என்பது ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த பெண்ணியல் என்ற விஷயம் சம்பந்தமா எங்களுக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை முதல்ல என்ன செய்யற அணுகுமுறை, அதாவது ஆய்வு முறையை கொண்டு என்ன செய்வாங்க, முதல் ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. ஆய்வு செய்கிறண்ட வந்துகிட்டு விஞ்ஞானமான பொருட்கள் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துற பொருட்களை கொண்டு வந்து ஆய்வு செய்யறதில்லை. அதாவது அரசியல் நடத்தின்னு சொல்ற. அரசியல் நடத்தி என்ன? ரைட். அரசியல் நடத்தின்றா அரசியல் நடத்தை என்று சொல்லக்கூடியது மனிதன், அதாவது சமூக பிரஜை, அதாவது அரசியலோடு தொடர்பட்ட சமூக பிரஜையான மக்கள் அவங்களையும் இந்த அரசியல் ரீதியான விடயங்களையும் கொண்டு ஒரு ஆய்வு செய்யக்கூடிய பகுதி அந்த அரசியல் நடத்தை என்று சொல்ல. அப்ப பொதுவா வந்துட்டு அந்த நடத்தை என்ற விஷயம், அதாவது பொதுவா சமூகத்தில் உள்ள அந்த நடத்தை என்ற விஷயத்தை வச்சுதான்
எல்லாமே தீர்மானிக்கப்படுது அரசியல். அப்ப இந்த அடிப்படையில இந்த ஆய்வு என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வு முறை வந்துட்டு முதல்ல என்ன செய்வாங்கன்னா பெண்ணியல் சம்பந்தமான பிரச்சனையை ஆய்வு செய்வாங்க. அப்ப அந்த ஆய்வு செஞ்சு அதுல எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆய்வு வந்துட்டு ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ நடக்கும். யாரால நடக்குமென்றா அறிஞர்கள், அதாவது அரசியல் அறிவியலாளர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களூடாக அந்த ஆரம்ப கால விடயங்களையும் கொண்டு இப்ப நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் விடயங்களையும் கொண்டு இந்த பெண்ணியல் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஆய்வு ரிசர்ச் ஃபுல்லா ஆய்வு செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். ரைட், இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அது என்ன கருத்துன்னு பார்த்தா அதுல இந்த ஆய்வு முறையில இருந்து வார விடதான் இந்த வாதம். பெண்ணியல் வாதம் உண்டோ இல்ல பெண்ணியல் கருத்தியல் பெண்ணியல் கோட்பாடு உண்டோ என்ன கருவு உண்டோ விதி உண்டோ கொடுப்பாங்க. வாதம் கருத்தியல் கோட்பாடு எல்லாம் ஒரே பேர் தான். நல்லா விளங்கிக்கணுமா, திரும்ப திரும்ப குழம்பிக்கப்படும். எல்லாம் ஒரே பேர் தான். ஆனா அவங்க அந்த ஆய்வு முறை என்று சொல்லுகிற பரிசோதனை முறையிலிருந்து கிடைக்கப்படுற முடிவு வந்துட்டு தான் இந்த வாதமாக வரும், அல்லது கருத்தியல் கோட்பாடு எண்ணக்கரு என்ற பேர்ல முடியும். அப்ப முதல் எது வந்த ஆய்வு முறை என்றுதான் வந்த. அப்ப அதால நாங்க ஏன் அணுகுமுறை முதலாவது வீட்டுல படிக்கும் முதல் பகுதி அணுகுமுறை. அப்ப இந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்தால் இந்த சொல்லக்கூடிய இந்த வாதமோ அல்லது கருத்தியலோ அல்லது கோட்பாடோ அல்லது எண்ணக்கருவோ தோற்றம் பெற்றது. விளங்கிட்டு தானே? இதுல முதல் கிளியர் ஆயிக்கும் நீங்க. இது யாரு இப்படியான தெளிவு எல்லாம் யாரும் எந்த கிளாஸ்லயும் சொல்லி தர மாட்டேன். பொதுவாக தியரியில இருக்க நோட்ஸை கொஞ்சம் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு நோட்ஸை சொல்லுவாங்க எழுதுங்க பிள்ளைகளாண்டு. நாங்க அப்படி கிளாஸ் செய்யறே இல்லை. பிள்ளைகளுக்கு கிளியராக மாதிரி ஃபுல்லா விளங்குப்படுத்தி போட்டு அதே போலதான் நோட்ஸை நான் முன்கூட்டியே அனுப்பிடுவேன். இப்ப நாங்க ஒரு 3 கிளாஸ் கிழமையில 3 கிளாஸுக்குரிய நோட்ஸை நான் முன்கூட்டியே அனுப்பினேன். பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அது அவ்வளோத்தையுமே என்ன செய்வாங்க எழுதி எடுப்பாங்க. ஏன் அடுத்த கிளாஸுக்கு வரக்குள்ள அவங்களுக்கு அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும், நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் அதுகளுக்கு விளங்கும். அப்ப நாங்க இவ்விடத்தை வந்துகிட்டு இந்த ஒரு மணித்தல் 1.5 மணித்தலத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு விளங்குப்படுத்தி போட்டு நோட்ஸ் சொல்றேன்டா எப்ப சிலபஸ் முடிக்க யோசிச்சு பாருங்க. சிலபஸ் முடிபடாது. அப்ப சிலபஸ் முடிக்கணும் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் போகும். அதாவது எந்த கூடுதலான ஸ்கூல் வழியையோ வேற ஒரு சில டியூட்டர் வழியில இந்த சிலபஸ் முடிக்காம இருக்க காரணம் என்னன்னா அதை எழுதி 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 இருக்கத்தாரு. ரெண்டாவது அதுக்கு எழுதுறதுக்கே ஒரு 1 ஹவருக்கு மேல போயிட்டு இருக்கும். அப்ப நாங்க இன்றைக்கு ஒரு 3 பேஜ் 4 பேஜ் விஷயத்த பார்க்க போறோம் படிக்க போறோம்னா அந்த விஷயத்த ஃபுல்லா தியரியோட நாங்க விளங்கி போட்டு அதை நாங்க மறுநாள் எழுதலாம் என்ன. அப்ப அதெல்லாம் முன்கூட்டி அந்த விஷயத்தை எழுதி கொண்டு இங்க வந்தா இங்க படிக்க விஷயம் மட்டும்தான் இருக்கு மெயினா. அப்ப உங்களோட கரிசன் எங்க இருக்க போகுது, இங்குள்ள விஷயம் இங்க சொல்லப்பட விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. இதானே எங்களோட கிளாஸுடைய மெயின் சிஸ்டம். சரியா? ரைட். இந்த புதிய ஆட்களை தான் இந்த விஷயத்தை சொல்றேன். ரைட். இப்ப நாங்க இந்த தத்துவார்த்த அணுகுமுறையின் 2வது பகுதியை பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப விளங்கிட்டானே அணுகுமுறை என்ன வாதம் என்ற கிளியர் தானே. இதுல இன்னும் கிளியர் இல்லையா பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார், கிளியர் பண்ணுவேன். சரியா? ரைட். ஓகே. இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறைன்னு சொல்றேன். இப்ப ஏனென்றா ஒப்பிட்டு அணுகுமுறை வந்துகிட்டு பழமை வாய்ந்த ஒரு அணுகுமுறை. அப்ப பழமை வாய்ந்த அணுகுமுறை என்றால் இன்றைய நேற்றது இல்லை, கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் முன்ன கிரேக்க காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த ஒப்பிட்டு அணுகுமுறையிட இந்த உருவாக்கத்தின் தந்தை என்றெல்லாம் நாங்க சொல்றோம் அரிஸ்டோட்டில். அப்ப இவர் வந்துட்டு இந்த ஒப்பிட்டு அணுகுமுறை பத்தி நெருக்கமான சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அதே போல நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கலன்னா பார்த்தோம். இதுல இவர் இந்த ஒப்பிட்டு அணுகுமுறை பத்தி அந்த நேரத்திலேயே 3 வகையாக அந்த அணுகுமுறை சம்பந்தமான 3 வகையான வகைகளை பார்க்கப்பட்டீங்க. அப்ப ஆரம்பத்துல வந்துட்டு பழமையா இருந்தது. பிறகு பிறகு வந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதை நாங்க இந்த அணுகுமுறை ஆரம்பத்தில் இருந்த அணுகுமுறை என்றதால பழமையாகவும், அதே போல 20ஆம் நூற்றாண்டில ஒரு சில அறிஞர்கள் இதை என்ன செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறையாகவும் சமகாலத்துல தற்போது நடக்கின்ற இந்த 20ஆம் நூற்றாண்டில இல்ல 20ஆம் நூற்றாண்டில தற்போது வந்துகிட்டு இப்ப 20ஆம் நூற்றாண்டு இப்ப நடந்துகிற காலத்துல கிட்டத்தட்ட 1000 நாங்க சொல்லலாம் வந்துட்டு சமகாலம் பண்ணக்குள்ள ஒரு 2000 தாண்டிச்சு. நான் வந்துட்டு இப்ப 2025 அப்ப கிட்டத்தட்ட நாங்க 2000க்கு பிறகு உள்ள இந்த சமகாலத்துல கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகளுக்குள்ள இப்ப வந்துட்டு இந்த ஒப்பிட்டு இந்த தத்துவார்த்த அணுகுமுறை பத்தி எப்படி சொல்றாங்கண்டா அதை வந்துட்டு சமகால ஒப்பிட்டு அணுகுமுறைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒப்பிட்டு அணுகுமுறை பத்தி எப்படி செயற்படுத்தப்படுதுன்னு அப்ப 3 வகையை பிரிக்க காரணம் என்னன்னா ஆரம்ப காலத்துல பழமை என்பது ஆரம்ப காலங்கள்ல இருந்த அரசியல். அப்ப கிரேக்க காலம் தான் ஆரம்ப இந்த அரசியல்ல என்ற விஷயம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு இடம் என்ன. அப்ப அந்த இடத்துல ஆரம்ப காலத்துல இருந்த அரசியல் வந்துட்டு கிரேக்க நகர அரசியல்னு சொன்னாங்க. சிறிய சிறிய அலகுகளாக சிறிய சிறிய பகுதிகளாக கொண்ட அரசியல். அப்ப அந்த அரசியல்ல ஒரு அரசுல இருந்து இன்னொரு அரசு எப்படி இருக்கும், அதே போல அரசியல உள்ள சில செயற்பாடாளர் அதுக்கு 2 கருவி சொல்றாங்க. எப்படின்னா
அதாவது ஆட்சியாளர்கள் எண்ணிக்கை பற்றியும் அரசாங்கத்தின் ஊழல்தன்மை. அப்ப ஆட்சியாளர்கள் எண்ணிக்கைண்டா அதாவது ஒரு சின்ன சின்ன அரசுகள் கிரேக்க நகரத்துல ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதாவது இப்ப நாங்க பிரதேசமா சொல்லுவோமே, இப்ப உதாரணமா வந்துட்டு இப்ப எங்கட ஊர் எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஊர்ல ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். நாங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தா, மட்டக்களப்பு மாவட்டத்துல நிறைய பிரதேச பிரிவுகள் இருக்கும். என்ன சின்ன சின்ன பிரிவுகளாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் பெரிய ஒரு நகரம் இருந்தா, அந்த நகரத்துக்குள்ளே இருக்க சின்ன சின்ன பிரதேசங்கள். அதுல அதான் சொல்ல நகர அரசுன்னா சொல்லுவாங்க. அந்த நகரத்துக்குள்ளேயே அரசுகள் நடக்குது. இப்ப உதாரணமாக கிரேக்கத்துல நிறைய நகரங்கள் இருந்துச்சு ஆரம்பம். ஏதென்ஸ், ஸ்பார்ட்டாண்டெல்லாம். அந்த ஏதென்ஸ் நகரத்தை எடுத்தா, ஏதென்ஸ் நகரத்துக்குள்ள சின்ன சின்ன குறிப்பிட்ட சில பிரதேசங்கள்ல அந்த அரசுகள் என்ன செய்யும் மேற்கொள்ளப்படும். அப்ப இந்த அரசை வச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த அரசிட இந்த தத்துவார்த்தம் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்று சொல்ற விஷயம் எப்படி பார்க்கப்படுதுண்டா, அதாவது அதுல இருக்க அரசு, இப்ப ஏதென்ஸ்ல இருக்க அரசை வச்சு ஸ்பார்ட்டால இருக்க அரசை வச்சு என்ன செய்வாங்க, அங்க உள்ள செயற்பாடும் இங்க உள்ள செயற்பாடும் ஒப்பிட்டு பார்க்கிறது அந்த ஒப்பீட்டு அரசியல். அப்ப அதுக்கு நாங்க என்ன விஷயத்த அந்த நேரங்கள பயன்படுத்தினாங்கண்டா, ஏனென்றா உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த மரபு ரீதியான அதாவது பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை பத்தி நான் சொல்றேன். சரியா? அப்ப அங்க வந்துட்டு ஆட்சியாளர்கள் எண்ணிக்கை. அப்ப ஆட்சியாளர்கள் எண்ணிக்கைன்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப எங்கட நாட்ட பொறுத்த அளவில ஆட்சியாளர் எண்ணிக்கைண்டா பொதுவா பாராளுமன்றத்த தான் நாங்க எடுப்போமே. அதான் எங்கட ஆட்சி கூடம். அப்ப அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 225 ஆட்சியாளர்கள் இருக்காங்க. என்ன? ரைட். அதே மாரி தான் அந்த நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட அந்த பிரதேசத்துக்கு எத்தனை ஆட்சியாளர் எண்ணிக்கைன்ற ஒரு அளவீடு வச்சிருந்தாங்க. அதே போல அரசாங்கத்தின் ஊழல் தன்மை. இப்ப இந்த எங்கட பிரதேசத்து அந்த நேரங்கள்ல அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்ற அரசாங்கம் வந்துட்டு என்ன ஊழல்கள், அதாவது என்ன மக்களுக்கு தீங்கான ஏதாவது ஊழல் விடயங்கள் செய்றாங்களா? காச வாங்கிட்டு ஏதாவது அப்படியான சில விஷயங்கள் இருக்கின்றத ஆராயிரு. அப்ப அப்படி இருந்தா அவங்கள விலக்கி போட்டு வேற ஒரு ஆள கொண்டு வரும். அப்படி இந்த 2 வகையான கருவி திட்டத்த வச்சு தான் என்ன செஞ்சாங்க, அந்த நேரங்கள்ல இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையை கொண்டு இந்த அரசியல் விடயத்தை செஞ்சாங்க. அப்ப ஒரு இப்ப ஒரு இடத்துல எத்தனை அ அ ஆட்சியாளர்கள் எண்ணிக்கை இருக்கின்றத இன்னொரு பிரதேசத்துல இருக்க எண்ணிக்கையை பார்க்குது. அதே போல இங்க நம்ம ஊழல் நடக்குதா? அங்க ஊழல் இல்லையா? ரைட். அப்ப அதே மாதிரி நாங்க செயற்படுத்தக்கூடிய ஆட்கள கொண்டு வருவோம். இப்ப அங்க ஊழல் நடந்தா அங்க என்ன செய்வாங்க? இங்க ஊழல் இல்ல. அப்ப இதே மாரி தான் நாங்களும் இருக்கணும். அந்த ஊழல் என்ற செயற்பாடு முக்கியத்துவமாக இப்ப வரைக்கும் இருக்கு. ஊழல் இல்லாட்டி அந்த அரசு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு அரசாக இருக்கும். இப்ப எங்க நாட்டில இந்த ஊழலுக்காக தான் என்ன செய்றாங்க? நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சமாளிக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த ஊழல். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊழல் விஷயங்கள் குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி நாங்க எதுக்க போனாலும் மேலதிகமா கொஞ்சம் காச வாங்கி தான் எல்லா வேலையும் நடக்கும் என்ன? ரைட். அப்ப இதான் இந்த ஆரம்ப கொஞ்சம் இருங்களா? அ அதான் முடியட்டும் கொஞ்சம் இருங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க அமைதியா. ரைட். சரி புள்ளைகள். இப்ப அந்த நேரங்கள்ல வந்துகிட்டு, அந்த நாங்க ஆரம்பத்தில சொல்லக்கூடிய இந்த பழமை ஒப்பீட்டு அணுகுமுறையில வந்துட்டு, இந்த 2 காரணிகளையும் வச்சு என்ன செஞ்சாங்க, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறைய கொண்டு அரசியல பத்தி ஆய்வு செஞ்சாங்க. இப்ப அந்த நேரங்கள்ல உள்ள அரசுகள் வந்துட்டு எப்படி அந்த ஆட்சி முறை இருந்துச்சுன்னா, அதாவது முடியாட்சி முறை. முடியாட்சின்னா மன்னர் ஆட்சி என்ன? முடியாட்சி முறை இருந்துச்சு. அதேபோல உயர்குடியாட்சி. அந்த மக்கள்ல உயர்குடியாட்சி தன்மை. அதேபோல கொடுங்கோன்மை அல்லது சர்வாதிகாரம். சில அ பிரதேசங்கள் உள்ள அந்த ஆட்சியரவங்க அது மன்னர் அடிக்கலாம் அல்லது பிரபுக்கள் அடிக்கலாம். அப்ப அவங்களோட வந்த ஆட்சி சில நேரங்கள்ல சர்வாதிகாரமாகவும் இருக்கும். சிலது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறையாகவும் இருக்கும். அதேபோல சில்லோர் ஆட்சி. அந்த முறை இருந்துச்சு. அதேபோல ஜனநாயக மக்கள் விரும்புற ஆட்சி இருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சி முறைகளையும் கொண்டுதான் அந்த நேரங்கள்ல இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற விஷயம் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறுகள்ல சொல்லப்படுது. அப்ப ஆரம்ப காலங்கள்ல வந்துட்டு இந்த அடிப்படையில தான் இந்த அதனால நாங்க என்ன செய்றோம்னா, இந்த பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற விஷயத்தையும் முக்கியத்துவப்படுத்தி இந்த நோட்ஸ்ல நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, 20ஆம் நூற்றாண்டில ஒரு சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அப்ப நாங்க ஆரம்ப காலத்தில் இந்த அளவுல தான் அரசியல் இந்த விஷயத்த நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம். இப்ப நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறைய கொண்டு இப்ப 20ஆம் நூற்றாண்டில நாங்க எந்த வகையில அரசியல பார்க்கணும் என்று சில முடிவுகள் எடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் 1960க்கு பின்னர் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில அரசியல் கற்கையின் விஞ்ஞான ரீதியான விதத்தின் அரசியலமைப்பு கோட்பாடுகளும், விதிமுறைகளும் இயற்கை விஞ்ஞான விதிமுறைக்கு ஒத்ததான விஞ்ஞானமாக அமைய வேண்டும் என்ற கருத்து இங்கு விவாதிக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்லப்படுதுண்டா, அமெரிக்க பல்கலைக்கழகத்தில 1960ஆம் ஆண்டில வந்துட்டு என்ன செஞ்சாங்கண்டா, அரசியல் கோட்பாடும் விதிமுறையும் இந்த விதிமுறைகள் அரசியல்ல கோட்பாடு, விதிமுறை. நாங்க பார்த்தோமே கோட்பாடுன்னா என்ன? அதத்தான் இந்த விதிமுறைன்னு சொல்லலாம் அத. அதேபோல கருத்தியல்ன்னு சொல்லலாம். அந்த விதிமுறையோ அல்லது கோட்பாடோ அந்த விஷயம் வந்துட்டு இயற்கை விஞ்ஞான முறைக்கு ஒத்த விஞ்ஞானமாக அமைய வேண்டும் என்ற கருத்து விவாதிக்கப்பட்டது. அப்ப இயற்கை விஞ்ஞான முறைக்கு ஒத்த விஞ்ஞானம். இப்ப இயற்கை விஞ்ஞானம்னா என்ன? அதாவது மனிதன் நடத்தை. பொதுவா சொல்லக்கூடிய இயற்கை விஞ்ஞானம்னா மனிதனுடைய நடத்தை. இப்ப நாங்க அரசியல்ல வந்துகிட்டு நாங்க விஞ்ஞானம் என்று சொல்லக்குள்ள, நாங்க அரசியல்ல விஞ்ஞானத்த நாங்க பொதுவா வந்துகிட்டு நாங்க அந்த உபகரணங்கள கொண்டு நாங்க
செயற்படுத்துகிற கருவிகளை கொண்டெல்லாம் செய்வோமே விஞ்ஞானத்தை செய்கிற மாதிரி செய்யலாது. ஏன் அரசியல் என்பது ஒரு விடயல் சம்பந்தம், ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து தானே அது. அப்ப அந்த கருத்தை நாங்க ஆய்வு செய்யணும்னா அது யாரோட தொடர்பட்டது அந்த அரசியல்? சமூக மக்களோட. அப்ப அந்த சமூக மக்கள் தொடர்பட்ட அந்த சமூக மக்களோட உள்ள அரசியல் ரீதியான என்ன நடத்தை குணங்கள் இருக்கோ அதை வச்சு தான் நாங்க என்ன செய்யலாம், ஆய்வு செய்யலாம். அப்ப அதால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நேரங்கள்ல இயற்கை விஞ்ஞான விதிமுறைக்கு ஒத்ததான விஞ்ஞானமாக அமைய வேண்டும். அப்ப இயற்கை விஞ்ஞான முறை என்றா இது நல்ல விளங்கும். இயற்கை விஞ்ஞான முறை என்றது மனிதனோட சொல்லக்கூடிய நடத்தை, மனித நடத்தை. அப்ப இந்த இயற்கை விஞ்ஞான முறைக்கு அமையக்கூடிய மாதிரி என்ன செய்யணுமாம்? முடிவுங்களுக்கு கிடைக்கணும், அமையப்பெறணும். அதான் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை. அப்ப அதுக்கு என்ன சில விஷயங்கள கொண்டு வந்தாங்கன்னா, முதலாவது நாங்க பார்க்கலாம். அரசியல் யாப்புக்கள் அதிகாரம், அரசியல் யாப்புக்கள், அரசியல் வரலாறு போன்ற பற்றி ஒப்பீடுகளை மேற்கொண்டு அனுபவம் சார் முறையில் அவதானிக்கக்கூடிய நிகழ்கால அரசியல் நவீனத்துவம், அரசியல் அபிவிருத்தி, அரசியல் கலாச்சாரம், அரசியல் சமூகமயமாக்கல், அரசியல் நடத்தை போன்ற அரசியல் நடைமுறைகளை ஒப்பீட்டு ரீதியாக கற்க முடியும் என்ற கருத்து கூறப்படு இம்முறை பயன்படுத்தப்பட்டது. இப்ப பாருங்க, இங்க ஒரு சொல்லு ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றா, அரசியல் யாப்பு, அரசியல் வரலாறு போன்றவற்றை பற்றி ஒப்பீட்டுகளை மேற்கொள். அப்ப அரசியல் யாப்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாப்போம், அரசியல் யாப்புன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க, அரசியல் யாப்புண்டா? அரசியல் யாப்பு, யாப்புன்னா என்ன முதல் சொல்லுங்க பாப்போம். நீங்க அரசியல் படிக்க மாணவர்கள், யாப்புன்னா என்னன்னு தெரியணுமே. யாப்புன்னா என்னன்னு சொல்றேன் பாப்போம். நீங்க எல்லாரும் பேசலாம், புதிய ஆட்களும் பேசலாம். சொல்லுங்க யாப்புண்டா? பாப்போம், அரசியல் யாப்புண்டா? உங்களோட படிச்ச விஷயத்துல சும்மா ஒன்றும் இல்லையா? சரியானே, ரைட். இப்ப ஓஎல்ல சார், இதுல அரசியல் யாப்புனா அடிப்படை சொல்லுங்க. சட்டம். ரைட், அடிப்படை சட்டம். அடிப்படை சரி, என்னமோ சட்டம் சொல்லுங்க. அடிப்படை சட்டத்து அரசின் ரைட். அமைப்பையும் அதிகாரங்களையும் உள்ளடக்கிய அதான் அதான் அடிப்படை நீங்க சட்டம் சார். சொன்னதுதான் சொன்னது. யாப்பண்ட சட்டம் தான். அது சட்டம் பண்ணக்குள்ள அதுல அதிகாரம் எல்லாமே அதுல அடங்கும். ஒரு நாட்டினுடைய அனைத்து விஷயமும் அதுல அடங்குறதான் யாப்பு, சட்டம். சரியா? அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம். சரியா? நீங்க சொல்றதான். ரைட். அப்ப அரசியல் யாப்புன்னா ஒரு நாட்டினோ இல்ல பொதுவாவோ ஒரு சட்டத்தை தான் சொல்ற. அப்ப இந்த அரசியல் யாப்புன்னு சொல்ற விஷயத்த என்ன செய்யறாங்களாம், அரசியல் வரலாறு போன்றவற்றை பற்றி ஒப்பிட்டு மேற்கொள்ளாது. அப்ப இந்த அரசியல் யாப்பில ஒரு நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஏண்டா ஆரம்பத்துல இப்ப எங்கட இலங்கையை பொறுத்தளவிலே, எங்கட இலங்கை அரசியல் யாப்பை பொறுத்தளவில் இந்த எப்படி இந்த இலங்கையில அரசியல் என்ற விஷயம் உருவாக்கப்பட்டது. அப்ப நாங்க பார்க்க போனா அதுல முழுமையா வந்துட்டு நாங்க அரசியல் யாப்பு என்று சொல்ற விஷயமே உருவாக்கப்பட்ட 72ஆம் ஆண்டு யாப்பு தான். ஒரு யாப்பாக வரையப்பட்டதே 72ல. அப்ப அந்த 72ல அதுக்கு முதல் உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டு தான் அந்த 72 யாப்பு வரையப்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு 72ல சில குறைபாடுகள் இருந்ததால தான் 78ஆம் ஆண்டு யாப்பு வரையப்பட்டது. இதான் யாப்பு. யாப்புன்னா சட்டம். சட்டம் வரையப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் இங்கே சொல்ற விஷயம் எப்படியாண்டா, அரசியல் யாப்பு, அரசியல் வரலாறு போன்றவற்றை பற்றி ஒப்பீடுகளை கொள்ளாது. அப்ப அங்குள்ள விஷயத்தை மட்டும் மேற்கொள்ளாது. அனுபவம் சார் முறையில் அவதானிக்க கூடிய சில நிகழ்வுகள். அப்ப அனுபவம் சார் முறையில் எனக்குள்ள நாங்க எங்க அனுபவத்தில சில விஷயம் எங்களால உதாரணமா மனிதனுடைய நடத்தை என்று சொல்ற விஷயம் தான் இந்த முக்கியம். நடத்தையண்டா அதாவது பொதுவா வந்துட்டு நாங்க அரசியல்ல வந்துட்டு பேசிக்கா இருந்து நாங்க அந்த அளவுக்கு தேவையில்லை. அப்ப பொதுவா வந்துட்டு எங்க அனுபவத்துல எங்க அரசியல் எப்படி நாங்க விளங்கியிருக்கோமோ அந்த விஷயத்தை மட்டும் அவதானிக்கக்கூடிய சில நிகழ்வு அதுல வந்துட்டு எப்படி இருக்கும், நவீனத்துவம் அறிக்கலாம் அல்லது அரசியல் அபிவிருத்தி, அரசியல் கலாச்சாரம், அரசியல் சமுதாயமயப்படுத்தல், அரசியல் நடத்தை போன்ற அரசியல் முறைகளை ஒப்பீடு ரீதியாக கற்க முடியும் என கூறப்பட்டது. இம்முறைதான் பயன்படுத்தியவர் யாருண்டா, இந்த 20ஆம் நூற்றாண்டு அணுகுமுறையை வந்துட்டு 3 பேர் பயன்படுத்துறாங்க. அப்ப என்னண்டா இதுல சொல்லப்பட மிக முக்கியமான விஷயம் வந்து அரசியல் கலாச்சாரமும், சமுதாயமயப்படுத்தல், அதே போல அரசியல் அபிவிருத்தி, அதே போல அரசியல் நிகழ்கால நவீனத்துவமான விடயங்கள். ஏனென்றா இந்த விடயங்கள் சம்பந்தமாக 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறை என்ன செஞ்சீங்கன்னா ஒப்பீடு செஞ்சீங்க. இது எங்க ஒப்பீடு செய்யலாம்? இப்ப எங்கட நாட்டில் இந்த விஷயம் நாங்க ஒப்பீடு செய்யணும்னா எங்கட நாட்டில இருக்க எங்கட யாப்படையும் ஒப்பீடு செய்யலாம். ஆனா இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு யாப்பின் பிரகாரம் பழைய அரசியல் விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம அதெல்லாம் தேவையில்லை. இப்ப 20ஆம் நூற்றாண்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை வச்சு நாங்க ஒப்பீடு செஞ்சா போதும். அந்த 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறை சொல்லுது. சரியா? அப்ப
உரமா இப்போ பல நாங்க பார்த்தோம் பழமை ஒப்பீட்டு அணுகுமுறையில ஆரம்ப கால விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதையும் இதையும் சேர்க்கணும்னா தேவையில்லை. இப்ப நான் எங்கட நாட்டில யாப்புல உள்ள விஷயங்களை இந்த கருத்தின் பிரகாரம் பார்க்கிறோம். அப்படியும் இல்லையாண்டா எங்கட என்ன சொல்லப்பட்ட கருத்தின் பிரகாரம் ஏனைய சில நாடுகள்ல பொதுவா வந்துட்டு ஒப்பீட்டு அணுகுமுறை வந்துட்டு ஒரு நாட்டினுடைய அரசியல்ல என்ன ஒரு குறைபாடுகள் இருக்கின்ற போது இன்னொரு நாட்டுடைய அரசியலே அதை எடுத்து என்ன செய்யறோம் அதுல இருக்க என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கின்றதை நாங்க ஒப்பீடு செஞ்சு பார்த்து அதை இங்குள்ள அரசியல தீர்த்து கொள்வது சரி பார்த்து கொள்வது இதான் அந்த ஒப்பீட்டு அணுகுமுறை உண்மையான டாபிக். அதாவது இதை ஒப்பீடு செய்தல் என்ற அனுமானித்தல் என்று நாங்க சொல்லலாம் இல்ல தொடர்படுத்தல் சொல்லலாம். இதான் இது உண்மையான விஷயம் சரியா. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்கேயும் வந்துட்டு இந்த விஷயத்தை 20ஆம் நூற்றாண்டு அணுகுமுறை பத்தி ஒரு 3 அறிஞர்கள் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா 3 வகையான சில விதிமுறைகளை கொண்டு இதை செயற்படுத்தினாங்க. அதுல ஒன்று கெப்ரியல் அல்மென் அவர் வந்துட்டு ஒப்பீட்டு அரசியல் முறையை பத்தி பார்த்தார். இப்ப அவர் பார்த்த ஒரு முறை வந்துட்டு ஒப்பீட்டு அரசியலை வச்சு மட்டும் என்ன செஞ்ச அந்த 20ஆம் நூற்றாண்டுல பார்க்கார் கெப்ரியல் அல்மென். அதே போல எஸ்.எம். லிப்செட் நான் பேர் எழுதுறேன் பாருங்க. அத பேர் வந்துட்டு கெப்ரியல் அல்மென். மற்றது வந்துட்டு எஸ்.எம். லிப்செட். மூன்றாவது எஸ்.பி. கேண்டிடெங்டன். கண்டிங்டன் கண்டிங்டன் சரியா. இப்ப இதுல கெப்ரியல் அல்மென் வந்துட்டு பொதுவா ஒப்பீட்டு அரசியல் முறை இப்ப என்ன சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பீட்டு விஷயத்தை வச்சு அணுகுமுறையை வச்சு அரசியல் முறையை மட்டும் பார்க்க. அதே மாதிரி வேறு வந்துட்டு அரசியல் முறை. அப்ப எப்படி என்ன நாங்க சொல்லலாம் ஒப்பீட்டு அரசியல் முறை சரியா. அரசியல் முறையை மட்டும் பார்க்க. இவர் வந்துகிட்டு பார்க்கற என்னண்டா அரசியல் நடத்தை. அரசியல் நடத்தையை பத்தி பார்க்க. அதே போல இவர் வந்துட்டு பார்க்குது மாற்றமும் சமூகத்தின் அரசியல் ஒழுங்குமுறையும். பாருங்க இதுல 3 பேரும் வந்துட்டு 3 வகையான விடயங்களை 20ஆம் நூற்றாண்டுல பார்த்தாங்க. அதுல வந்துட்டு ஒப்பீட்டு அரசியல் முறை. ஒப்பீட்டு அரசியல் முறைன்னா பொதுவாக அரசியல உள்ள சில முறைப்பாடுகளை கொண்டு இவர் என்ன செய்யறார் ஒப்பீட்டு அரசியலை பார்க்கிறார். அதாவது ஒரு நாட்டிலேயோ அல்லது அந்த ஒரு அரசுக்குள்ள உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றத மட்டும் இவர் இந்த கெப்ரியல் அல்மென் என்ன செய்யறார் அதை பார்க்கிறார். அதே போல எஸ்.எம். லிப்செட் வந்துட்டு அரசியல் நடத்தை. அப்ப அரசியல்ல வந்துட்டு நடத்தி கோலங்கள். அப்ப அரசியல் நடத்தினக்குள்ள அது வந்துட்டு பொதுவா அரசியல் நடத்தி மனிதனோட தொடர்பட்ட விஷயம். அதாவது மனிதனுடைய நடத்தையிலே என்னென்ன விஷயம் தாக்க செலுதோ அதன் விளைவாக உருவாக்கப்பட்டது அரசியல். அப்ப அந்த அரசியல் நடத்தையை பத்தி பார்க்க. அதே போல எஸ்.பி. கண்டிங்டன் வந்துகிட்டு மாற்றமும் சமூகத்தின் ஒப்பீட்டு ஒழுங்குமுறைமை. அப்ப சமூகத்திலே இந்த அரசியல் வந்துகிட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதுக்காக என்ன ஒரு ஒழுங்க செயற்படுத்திருக்காங்க என்ற விஷயத்த பார்த்தார். அப்ப இந்த 3 வகையான அடிப்படையாகவும் தான் இந்த 3 அறிஞர்களும் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறையை ஒரு முக்கியத்துவப்படுத்தியதாக நாங்க சொல்ல முடியும் சரியா. இது வந்துட்டு 1960களில் இந்த அணுகுமுறை பேசப்பட்ட ஒரு அணுகுமுறை. அதே போல நாங்க பார்க்கலாம் இப்ப விளங்கிட்ட பிள்ளைகள் திரும்ப ஒரு தரம் சொல்லணுமா சொல்லுங்க அப்போ 20ஆம் நூற்றாண்டின் அணுகுமுறை என்னன்றது விளங்கிட்டா. இப்ப இதெல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு தியரிக்காக தான் நாங்க எல்லா விஷயத்தையும் தரோம். பொதுவா வந்துட்டு உங்களுக்கு ஒப்பீட்டு அணுகுமுறை என்று தந்தா நீங்க நோட்ஸ்ல ஒப்பீட்டு அணுகுமுறை ஒரு நாட்டினுடைய அரசியல இன்னொரு நாட்டோட போட வேண்ட முக்கியமான தியரியை மட்டும் கொடுத்து இல்ல நன்மை தீமையை கொடுத்தா போதும். இது மேலதிகமாக நாங்க அணுகுமுறையோட வகை என்று சொல்லக்குள்ள மேலதிகம் அப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு 15 மார்க்ஸுக்கு கேள்வி ஒன்று தந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் தேவை. அதுக்காக இந்த தியரிகளையும் கொஞ்சம் மேலதிகமான விஷயங்களையும் நாங்க தர வேண்டும். அப்ப அதாலதான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை வகைகளையும் கூட தர வேண்டி இருக்கு சரியா. அப்ப நாங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடைகள் என்ன சரி இப்ப 5 மார்க்ஸ் கூட நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறை மட்டும் இந்த வகையெல்லாம் போட்டுக்கிறிக்க தேவையில்லை. வகையை தேவையான நீங்க எழுதலாம் அதை விளங்கப்படுத்தணும் மட்டும் அவசியம். இப்படி 3 வகையான வகைகள்ல இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை விளங்கப்படுத்தப்படுது தெரியப்படுத்தப்படுது என்று நாங்க சொல்லலாம். ஆனா எங்களுக்கு 15 மார்க்ஸ்லயோ இல்ல 10 மார்க்ஸ்லயோ கேட்டா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்கே பேப்பர்ல 2 பேஜுக்கு நாங்க எழுதணும். எழுதினா தான் எங்களுக்கு பூரணத்துவமா 10 மார்க்ஸ் கிடைக்கும் சரியா. ரைட் கிளியர் தானே. ரைட் இப்ப நாங்க அடுத்த பகுதியை பார்க்க போறோம்.
இதுல பாருங்க, அடுத்த பகுதி வந்து சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை. இதுல ஒப்பீட்டு அணுகுமுறை மூன்றாவது வகை தான் இந்த சமகால ஒப்பீட்டு முறை அணுகுமுறை. இப்ப பாருங்க, இந்த சமகாலம் பண்ணக்குள்ள இப்ப நடைமுறையில இப்ப நாங்க இருக்கின்ற காலத்தில் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற விஷயம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது என்றதை நாங்க பார்த்தா, இது வந்துட்டு வரலாற்றை நோக்கும்போது கீழ்வரும் அம்சங்களை இனங்காணலாம். அப்ப வரலாற்றில இருந்து நாங்க இன்று வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த சமகாலத்தை வச்சு அதுல சில உதாரணங்களோட சில விஷயத்த சொல்றாங்க. இங்க வந்து பாருங்க. இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விடயங்கள் நெகிழும் தன்மை பொருந்தியதாகும். அப்ப இங்கு நாங்க இந்த சமகாலத்தை இப்ப நடைமுறையில இருக்கின்ற இப்ப அரசியல்ல நாங்க இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை கொண்டு ஆய்வு செஞ்சோம்டா, இப்ப இருக்க அரசியல ஒப்பீட்டு அணுகுமுறை கொண்டு ஆய்வு செய்ய போனோம்டா என்ன நடக்குமெண்டா, நெகிழும் தன்மை கூடுதலாக இருக்குமாம்டா. அதுக்கு சரியான நாங்க தீர்வு எடுக்க முடிவு ஒன்று கிடைக்காது. ஏன்? ஒவ்வொரு நாட்டிலேயும் உள்ள அரசியலை நாங்க பார்க்கின்ற போது எல்லாமே டிஃப்ரெண்டான கோலத்தில் இருக்கும். இப்ப இலங்கை அரசியல பாருங்க, இந்தியாவோட அரசியல பாருங்க. அதே சமயம் ஒரு அண்மையிலே சில கொஞ்சம் தூரத்திலே இருக்கின்ற ஒரு பிரித்தானியாவோ இல்ல அமெரிக்காவோட அரசியல பார்த்தா எல்லாமே வித்தியாசப்படும். ஒரு சில நாடுகள ஒரு உதாரணமாக ஜனாதிபதி முறைமையை மட்டும் பின்பற்ற நாடு எடுத்துக்கிட்டா, அவங்களோட அரசியல் ஒன்றுக்கொண்டு கொஞ்சம் ஒத்து போகலாம். ஆனா, அ கொஞ்சம் வித்தியாசமான அரசுகள பின்பற்ற நாடுகள்னக்குள்ள, அது எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் ஒற்றுமை கொண்ட ஒரு அரசியல்ல வராது. பதாலாம் சொல்லலாம் எப்படின்னா, இது நெகிழும் தன்மைக்கான காரணம் என்னென்றா, அரசியல் நிறுவனங்கள், அரசியல் மாற்றங்கள், சமாதான செயல்முறைகள், மனித உரிமைகள், பெண்களின் அரசியல் பங்கேற்பு, சிவில் சமூகத்தின் அரசியல் செயற்பாடு போன்ற விடயங்களோடு புதிய விடயங்கள் சேரும் அளவுக்கு நெகிழ்ச்சியானதாகும். இப்ப நான் என்ன சொல்ற விஷயம் எல்லாம், இப்ப உங்களுக்கு அரசியல் நிறுவனம், அரசியல் மாற்றங்கள் என்னன்றது சரியா விளங்காது. ஏன்? இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த யூனிட்ல பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு சார் முதலாவது யூனிட்ல சொன்ன விஷயம் இதைத்தான் சொல்லியிருக்காருன்றது விளங்கும். அப்ப நீங்க தொடர்ந்து அந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணி போனா மட்டும்தான் சிலபஸ்ல என்ன ஆரம்பத்துல சொல்லப்பட்டது, இப்பதான் அந்த சொல்லப்பட்ட விஷயம்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து விரிவா வருகுது. இங்க சுருக்கமா சொல்லப்பட்டா, அந்த விரிவா நாங்க அடுத்தடுத்த யூனிட்ல பார்க்க போறோம். சரியா? அப்ப இது இப்ப உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் அரசியல் நிறுவனமோ, அரசியல் மாற்றமோ, சமாதான செயல்முறை என்றாலும் என்னென்று விளங்க போறதில்ல. அப்ப அதால அரசியல் நிறுவனம்னு சொல்றோம். இப்ப அரசியல் நிறுவனம்னு உங்களுக்கு யூனிட் 2வது நீங்க படிச்சிட்டு இருந்த ஸ்கூல் மட்டத்துல உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது பொதுவா நாங்க சொல்லக்கூடிய அரசியல் நிறுவனங்கள். இப்ப உதாரணமா அரசு, அரசாங்கம். அதேபோல அமுக்கக்குழு, சிவில் சமூகம், அரசியல் கட்சியானது. அதேபோல இதற்கு அப்பால் இதுக்குள்ள அடங்கக்கூடிய இதுக்கு அப்பாலான சில சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை. அதேபோல அ மாகாண அ மாகாணங்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றம் இதெல்லாம் வந்து பொதுவா வந்துட்டு அரசியல் நிறுவனம் தான். அப்ப இந்த அரசியல் நிறுவனங்களையோ, அதில ஏதாவது அரசியல் மாற்றம் செய்கிற விஷயம் இருக்கலாம். அதேபோல சமாதான செயல்முறைகள், அதாவது பொதுவான சில சமாதானம். இப்ப ஒரு யுத்தம் நடக்கின்ற, முரண்பாடு நடக்கின்ற போது, அதுக்கு ஒரு சமாதானமான ஒரு தீர்வ குடுக்குது. அதேபோல மனித உரிமை சார்ந்த விஷயங்கள், பெண்களின் அரசியல் பங்கேற்பு, அதேபோல சிவில் சமூகத்தில அரசியல்ல செயற்பாடு எப்படி இருக்கு? அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் நாங்க பார்க்கணுமெண்டா, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை ஓகே. ஆனா, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை கொண்டு இந்த விஷயங்கள நாங்க பார்க்கின்ற போது, இப்ப நடைமுறையில வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலயும் வித்தியாசமான செயற்பாடுகள் இருக்கு. இப்ப எங்கட நாட்டில பாருங்க, எங்கட நாட்டு பாராளுமன்றத்த போல, எங்கட நாட்டுல பாராளுமன்ற செயற்பாட போல, இந்தியாவில இருக்க பாராளுமன்றத்தில இருக்காது. அங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதேபோல அவங்கட சில அரசாங்க சிஸ்டங்கள், கட்சி அமைப்புகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இந்தியா வந்துட்டு சமஷ்டி நாடு. அதுல அ அதுல சமஷ்டி ஒண்ணக்குள்ள அது அரைகுறை சமஷ்டி. ஒற்றையாட்சி மிதிக்கு சமஷ்டி மிதிக்கு பூரணமான ஒரு விஷயம் இல்ல. அப்ப ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கத்தால, நாங்க இப்ப நடைமுறையில வந்துட்டு நாங்க இந்த ஒப்பீட்டு அரசியல வச்சு நாங்க தீர்வு செய்ய இயலாது. அதே போல பாருங்க, ஒப்பீட்டு கட்சி அரசியலானது ஜனநாயகம் அரசியல் அபிவிருத்தி போன்ற இலட்சிய மாதிரி அமைந்த அளவுகோலின்படி மேற்கொள்ள தேவையில்லை. அப்ப இது என்ன விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம். ஒப்பீட்டு கற்கை. இப்ப ஒப்பீட்டு அணுகுமுறை பத்தி நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறை என்ன? ஒரு அரசியல பத்தி இன்னொரு அரசியலோட படிச்சு பாக்குது. அப்ப இந்த ஒப்பீட்டு கற்கை, அதுல இருந்து வார அந்த ஒப்பீட்டு கற்கைய வந்துட்டு, நாங்க ஜனநாயக அரசியல் அபிவிருத்தி போன்ற இலட்சிய மாதிரி அமைந்த அளவுகோலின்படி மேற்கொள்ள தேவையில்லை. ஏனென்றா எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டு அரசியல் நாங்க ஒப்பிடக்குள்ள, இத வச்சு நாங்க ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருதுகோள பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏனென்றா, இப்போ ஒவ்வொரு நாட்ட பொறுத்தவரையும் அரசியல் மாறுபாட்டுக்கு இருக்கு. இப்ப ஆரம்ப காலங்கள்ல அரசியல் என்ற விஷயம் உருவாகக்குள்ள எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியான அரசியல் தான் இருந்துச்சு. இப்ப உதாரணமா தாராண்மைவாத அரசுண்டா, அந்த தாராண்மைவாத அரச எல்லா நாடுலயும் தாராண்மைவாத அரச உருவாக்கிட்டாங்க.
உலகம் பூரா தாராண்மையாக அரசு கொண்டு வந்துட்டுண்டா அது உலகம் பூராவே என்ன செய்யும், பிரபல்யமாகும். அப்ப அது பிரபல்யம் ஆகி போகல, அதுல ஏதோ பிரச்சனை வந்தாலும் திரும்ப அடுத்த ஒரு அரசை கொண்டு வருவாங்க. ஆனா இங்க வந்துட்டு நிறைய அரசுகள் இருக்கிறதால ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அரசுகளை பின்பற்றி கொண்டுதான் இருக்கு. அப்ப என்ன என்றதை நாங்க தீர்வு செய்ய இயலாத நிலைமைக்கு இப்ப நடைமுறையில் நவீன காலத்தில் இருக்க காரணம் தான் நாங்க இன்னொரு நாட்டு அரசியலோட எங்கட நாட்டு அரசியலையோ இல்ல வேற நாட்டு அரசியலோ ஒப்பிடு செய்யக்கூட சரியான முடிவுன்றது குறைவாக தான் இருக்கு. இப்ப நாங்க அவங்களோட நாடு மாதிரியே செய்யலாமண்டா எங்கட நாட்டு மக்களுக்கு அது பொருத்தம் இல்லாம இருக்கு. இப்ப எங்கட நாட்டுல 4 மக்கள் இருப்பாங்கன்னு, இப்ப 4 மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க அரசை கொண்டு வரணும். இப்ப நாங்க ஒப்பீட்டு ரீதியான அணுகுமுறை கொண்டு இல்ல நாங்க இந்திய அரசியலை தான் எங்க நாட்டிலையும் கொண்டு வர மாட்டோம், எங்கட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த விஷயத்தை நாங்க பிராக்டிக்கலா கொண்டுதான் இந்த அணுகுமுறை என்று சொல்றோம், ஒப்பீட்டு அணுகுமுறை விஷயத்தை பார்க்க வேண்டியது. சரியா? அதே போல அடுத்தது சொல்றாங்க இப்ப என்ன, ஒப்பீட்டு ஆய்வின் நோக்கம் ஒவ்வொரு அரசியல் யதார்த்தங்களில் இருந்து ஒப்பீட்டு ரீதியான அரசியல் ஆய்வினை பலப்படுத்துவதாகும். அப்ப இதுல நோக்கம் என்னன்னா, நாங்க முடிவு ஒரு விஷயம் செய்யலாம். என்னன்னா, சில குறைபாடு இப்ப எங்க நாட்டில் அரசியல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதை நாங்க ஒரு அதுல உண்மையான விஷயம் இதான் என்றதை நாங்க அறியணும், யதார்த்தத்தை. உதாரணமா எங்கட நாட்டுல ஜனாதிபதித்துவம் ஒரு அரசை எடுத்துக்கிட்டோம்னா, ஜனாதிபதித்துவம் சொன்னா அதை நாங்க எங்கட நாட்டு அரசாங்கம் பின்பற்ற போகுது, அதாவது பிரகடனப்படுத்த போகுது. இனி தொடர்ந்து ஜனாதிபதி முறைதான் இருக்கும். அப்ப இந்த ஜனாதிபதி முறையை தொடர்ந்து இருக்கும் இருந்தா இந்த ஜனாதிபதி முறையை சரியா செய்யணும்னா நல்ல சரியா ஜனாதிபதி முறையை பின்பற்ற செய்யக்கூடிய ஒரு நாட்டை நாங்க பார்க்குவோம். அப்ப அதுக்கு பொருத்தமான எந்த நாடுன்றது நாங்க சாய்ஸ் பண்ணணும். அதுக்காக நாங்க ஜனாதிபதி முறை இருக்குன்னு போட்டு ஒரு ஆஸ்திரேலியாவிலேயோ இல்ல ஏதோ ஒரு நாடு எடுத்துக்குமே, அதுல போய் நாங்க ஜனாதிபதி முறை தான் இது நாங்க இதை ஏற்றுக்கொள்ளலாமண்டா அங்கேயே ஜனாதிபதி முறை இருக்கிறனாலே 1000 பிரச்சனை இருக்கக்குள்ள நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம இல்லை. அப்ப எங்க பூரணத்துவமான ஜனாதிபதியை பின்பற்றுறாங்க, மக்கள் எங்க பிரச்சனை இல்லாம வாழ்றாங்க அந்த நாட்டில, அப்படியான ஒரு நாட்டு தேர்வு செஞ்சு அந்த நாட்டு அரசியல் எடுத்து நாங்க அதுல என்னாவது குறைபாடுகள் இருக்கி அதை எடுத்துக்கொண்டு அதுல ஏதாவது சரியான விஷயங்கள் இருக்குன்னு போட்டு நாங்க எங்கட நாட்டில குறைபாட்டை தீர்த்துக் கொள்ளலாம் ஒழிச்சு பூரணமாக அதே இதை நாங்க செய்யலாம்னு முடிவெடுக்கலாம். சரியா? அதான் இந்த சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை. இப்ப விலகிட்ட ஒப்பீட்டு அணுகுமுறைண்டா சரியா? அத பாருங்க, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை பொறுத்தளவில இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை வந்துகிட்டு பின்வருவன வகையில வகைப்படுத்தப்படுது. எப்ப எப்படி இந்த ஆய்வு செய்யும் முறை வகைப்படுத்தப்படுதுன்னா, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறைன்னா ஒரு ஆய்வு முறைன்னு. இந்த ஆய்வு முறை எப்படி வகைப்படுத்தப்படுதுன்னா, ஒன்று சாதாரண ஒப்பீட்டு முறை. ஒப்பீட்டு அணுகுமுறையின் ஆய்வு முறையை வகைப்படுத்து. ஆய்வு முறை வகைப்படுத்த ஒன்று சாதாரண, அடுத்தது விசேட. சரியா? இதுல சாதாரண ஒப்பீட்டு ஆய்வு முறை, விசேட ஒப்பீட்டு ஆய்வு முறை என்று 2 வகையாக நாங்க என்ன செய்யலாம், இதை வகைப்படுத்தலாம். அப்ப இதை 2 வகையா வகைப்படுத்தினா இதுக்கு நாங்க சில உதாரணங்கள் மூலம் சில விஷயங்களை சொல்லலாம். எப்படின்னா, இது வேறுபட்ட நிலைகள்ல இருக்கின்ற போது, அதாவது வேறுபட்ட நிலைகள் எடுத்து அவற்றில் ஒற்றுமை வேற்றுமை கண்டறிதல். அப்ப 2 வேறுபட்ட நிலை. இப்ப நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறையை பத்தி எப்படி ஆய்வு செய்யறாங்கன்ற ஆய்வு முறை தான் இது. இப்ப நாங்க எவ்வளவு நேரம் பார்த்தோம், ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற என்ன, ஒப்பீட்டு அணுகுமுறையோட வகைப்படுத்தல் என்ற என்ன, அந்த ஒப்பீட்டு அணுகுமுறையோட நன்மை தீமைன்னு நாங்க பார்க்கல, தான் பார்க்க போறோம். அப்ப இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையோட முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாங்க பார்த்தோம். இப்ப இந்த ஒப்பீட்டு அணுகுமுறைன்னு சொல்லி ஒரு ஆய்வு முறைன்னு, இந்த ஆய்வு முறையை வந்துகிட்டு எப்படி ஆய்வு செய்யறாங்க, அதை எப்படி அந்த ஆய்வு செய்யறதை 2 வகையாக வகைப்படுத்த ஆய்வு செய்யறாங்க. அதுல ஒன்றுதான் சாதாரண ஒப்பீட்டு ஆய்வு முறை என்றும் விசேட ஒப்பீட்டு ஆய்வு முறை என்றும். அது சாதாரண ஒப்பீட்டு ஆய்வு முறைன்னு சொல்லக்குள்ள அதை நாங்க எப்படி பார்க்கலாம்டா உதாரணத்தை சொல்றாங்க. அதாவது ஒரு விடயத்தில உள்ள ஒற்றுமை வேற்றுமை பார்க்கறதுல உதாரணமா நாங்க இப்ப சொன்ன விஷயங்கள், அவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் தான் இலங்கை ஜனாதிபதி முறையையும் அமெரிக்க ஜனாதிபதி முறைகளையும் கண்டறிகிறது. இது சாதாரணமாக நாங்க பார்க்குறது. இப்ப நாங்க ஒரு பிராக்டிக்கலா இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோமே, எங்கட நாட்டில ஜனாதிபதி முறை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப தற்போதைய ஜனாதிபதியும் கூட அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஜனாதிபதி முறையை ஆட்சியத்தை என்ன செய்ய நிறுவியிருக்காருன்னு நாங்க சொல்றோம், சாதாரணமா சொல்றோம். இப்ப இது வந்துகிட்டு இது இன்னொரு நாட்டோட நாங்க ஒப்பிடக்குள்ள இந்த ஆட்சி முறை சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்க சொல்றோம். ஆனா
நாங்கள் அந்த எப்படி பார்க்கலாம்டா நாங்கள் சாதாரணமாக அந்த ஒப்பீட்டு அணுகுமுறை மூலம் அதன் மூலம் அது வந்துட்டு நம்ம பொதுவாக சொல்லுவது எப்படின்னா இங்கே நாட்டில் இருக்க அதாவது ஜனாதிபதி முறையும் அமெரிக்காவில் இருக்கிறது பார்த்தா நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் ரைட் இது ஓகே ஏற்றுக்கொள்ளலாமா என்று சாதாரணமாக ஒரு நாங்கள் எளிய வடிவில் சொல்ற ஒரு விஷயம் தான் அது. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள அங்க இருக்க அரசாங்க முறையும் இந்த ஜனாதிபதி அரசாங்க முறையும் இங்க இருக்க ஜனாதிபதி அரசாங்க முறையும் பார்க்கின்ற போது இதுக்குள்ள என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்கின்றதை கண்டறிகிற ஒரு விஷயம். இது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு ஒப்பீட்டு அணுகுமுறை. அதே போல பாருங்க இன்னும் ஒன்று இருக்கு விசேட ஒப்பீட்டு அணுகுமுறை. சரியா? அதே போல இந்த விசேட ஒப்பீட்டு அணுகுமுறை பற்றி பார்க்கக்குள்ள நாங்க அதை வந்துட்டு ஒரு பதவிக்கு தகுதியாளர்களை தெரிவு செய்வதற்கு நடாத்தப்படுவதை விசேட ஒப்பீட்டு ஆய்வாகும். அப்ப இதை நாங்க எப்படி சொல்லணும்னா ஒரு பதவிக்கு இப்ப பதவி என்ன சொல்லக்குள்ள வந்துட்டு இப்ப ஒரு போட்டி ஒன்று நடக்குது. என்ன போட்டி நடக்குது? ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதாவது ஒரு போட்டியை நாங்க வச்சுக்கோம் உதாரணத்துக்கு. அந்த போட்டி நடக்கின்ற போது அந்த எலெக்ஷனில் யாரு வெல்றாவோ அவருக்கு தான் நாங்க ஜனாதிபதித்துவ சீட்டை கொடுக்கோம், இல்லை ஜனாதிபதி ஆட்சியை கொடுக்க போறோம். இது ஒரு போட்டி. அப்ப அதைத்தான் சொல்றேன், இது விசேட ஒப்பீட்டு அணுகுமுறை. அப்ப என்ன இங்கே சொல்லலாம்டா இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நேர்முக பரீட்சையின் நபர்கள் தெரிவு செய்யப்படுறது. அது மாதிரிதான் இப்ப நாங்க சொன்னோமே எலெக்ஷன் டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சி என்ன செய்யுது போட்டியிட்டு அதுல வெற்றி பெறுற கட்சிக்கு நாங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறது. இது விசேடமாக நடைபெறுகின்ற ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. அப்ப அதே மாதிரி இன்னும் நாங்க சொல்லலாம் வந்துட்டு விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி ஒப்பீடு செய்யலாம். இப்ப இதை நாங்க மூன்றாவதாக நாங்க பயன்படுத்தலாம். இப்ப இது சாதாரணமாக நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறை பொறுத்தளவில் ஆய்வு முறையை வகைப்படுத்துகின்ற சாதாரண விசேடம். சரியா? ஆனா கூடுதலாக இந்த அணுகுமுறையும் எங்களுக்கு நாங்க நோட்ஸ்ல கட்டாயம் செய்ய வேண்டியதான் போட்டிருக்கோம். சரியா? அப்ப நீங்க இது ரெண்டும் முக்கியத்துவம். ஆனா உங்களுக்கு மேலதிகமா தேவையானக்குள்ள இதை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி ஒப்பீடு செய்யுது. அப்ப விஞ்ஞான முறைகள் என்றது வந்துட்டு பொதுவா அந்த நாங்க செல்வோமே ஆய்வு முறைகள் என்று ஆய்வு முறைக்குள்ள நாங்க அதுக்காக விஞ்ஞான ஆய்வில் பயன்படுத்துகின்ற பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து நாங்க இப்ப சயின்ஸ் நீங்க சயின்ஸ் லேபுக்கு போன பாப்பீங்க அது மாதிரி இங்க செய்யல. அதால இங்க எப்படி சொல்லலாம்டா பொதுவா விஞ்ஞான முறையில பயன்படுத்தி செய்யற ஒப்பீட்டு அதை நாங்க மூன்றாவதா போடுவோமே. சரியா? விஞ்ஞான 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 ரீதியான ஒப்பீட்டு ஆய்வு முறை. சரியா? விஞ்ஞான ரீதியான ஒப்பீட்டு ஆய்வு முறை. சரி, ரைட். இதான் நாங்க மூன்றாவதா பார்ப்போம் இதே. அப்ப இங்க வந்துட்டு இதை நாங்க மேலதிகமா சொல்றோம்டா இங்க வந்துட்டு விஞ்ஞான ரீதியான சில விடயங்களை எப்படி பார்க்கலாம்டா குறிப்பிட்ட இரு விடயங்களையோ அல்லது 2க்கு மேற்பட்ட விடயங்களையோ ஒன்றாக எடுத்து விஞ்ஞான கொள்கைகளை பயன்படுத்தி ஒப்பீடு செய்வது இது முக்கியத்துவம். அப்ப இதுல அந்த சொல்லப்பட கருத்து நான் சொல்றேன் என்ன மனிதனுடைய நடத்தை நாங்க சொல்லுவோம். இதை நடத்தை என்ன இப்ப விஞ்ஞானத்துல நாங்க பார்க்கிறோம், அரசியல் விஞ்ஞானத்தை பார்க்கிறோம், மனித நடத்தையும் அரசியல் ரீதியான விடயங்களை கூட ஆய்வு செய்கிறோம். அதான் அரசியல் நடத்தைன்னு சொல்லுவோம். மனித நடத்தை என்றாலும் எல்லாம் ஒரே விஷயம் தான். அப்ப மனிதனுடைய நடத்தையை கொண்டுதான் அரசியல் தீர்மானிக்கப்படுது. அப்ப அதனாலதான் அரசியல் நடத்தைகள் என்றா மனிதனுடைய அந்த நடத்தையில இருந்து வர கருத்து அரசியல் நடத்தை. அப்ப அதனாலதான் நாங்க இங்கேயும் வந்துட்டு என்ன செய்யலாம்டா இப்போ குறிப்பிட்ட இரு விடயங்களையோ அல்லது 2க்கு மேற்பட்ட விடயங்களையோ ஒன்றாக சேர்த்து விஞ்ஞான கொள்கைகளை பயன்படுத்துறோம். எப்படி விஞ்ஞான கொள்கைகளை பயன்படுத்துறோம்? இப்ப விஞ்ஞானத்துல வந்துக்கிட்டு சில கொள்கைகள் இருக்கு. எப்படி? அனுமானித்தல், முடிவெடுத்தல். இப்ப அனுமானிக்கின்ற ஒரு விஷயத்தை நாங்க முதல்ல அனுமானம் செய்யறது. ரைட், இது நாங்க ஏற்றுக்கொள்றேன்ன்றது முன்கூட்டியே செய்வோம், அனுமானிப்போம். அதே போல அதை கொண்டு பரிசோதனை செய்யற எப்படி அந்த அனுமானித்த விஷயத்த நாங்க என்ன செய்யறோம் அத அந்த விஞ்ஞான கொள்கையை பயன்படுத்தி ஒப்பீட்டு செய்யறோம். இப்ப இங்க வந்துட்டு நாங்க விஞ்ஞானத்துல பயன்படுத்துற பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தல. அப்ப அங்க அனுமானிக்கணும் அது சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டும்தான் நாங்க என்ன செய்யறோம் விஞ்ஞான ரீதியா பார்க்கலாம். அப்ப அந்த சொல்ற நடத்தைகளை வச்சு நாங்க இந்த அனுமானமாக சொல்லப்பட்ட உதாரணமாக எங்களோட இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கைக்கு ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை தான் பொருத்தமாகும் என்றா அந்த ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையின் கருத்து அதுல என்னென்ன அனுமானமான விஷயங்கள் இருக்கின்றதை கொண்டு நாங்க என்ன செய்யறோம் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை கொண்டு அப்படி ஆய்வு செய்யலாம் முடிச்சு அந்த பூரணமான விஞ்ஞான விஷயங்களை வச்சு செய்யலாம். அப்ப அதான் சொல்றாங்க இதை விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி செய்யலாம், ஒப்பீட்டு ஆய்வு செய்யலாம். ஆனா எப்படி என்றால் அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை சொல்லித்தான் சொல்லல. நாங்க குறிப்பிட்ட இரு விடயங்களோ 2க்கு மேற்பட்ட விடயங்களோ அப்ப அந்த விடயங்கள் சம்பந்தமா அங்க சொல்லப்பட்ட நடத்தை சம்பந்தமான விடயங்கள் விஷயத்த 1க்கோ 2க்கோ மேற்பட்ட விடயங்களை எடுத்து நாங்க என்ன செய்யலாம்டா பொதுவாக அனுமானம் செய்யற இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இது ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அப்ப இது ஏற்றுக்கொள்ளலாம் இது அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கம் எடுக்கிறது ஏற்றுக்கொள்ள அப்படி அனுமானிச்சு எடுக்க முடிவு தான் அது. சரியா? இதன் மூலம் நாங்க என்ன செய்யலாம் எதிர்கால போக்குகள் அனைத்தையும் பகுப்பாய்வு செய்து இதன் மூலமான சில முடிவுகளை நாங்க எடுக்கலாம். அப்ப எதிர்காலத்துல இந்த அணுகுமுறை மூலம் சில முடிவுகள் எடுக்கலாம்ன்றதை இந்த விஞ்ஞான
ஆய்வு முறையை கொண்டும் நாங்கள் சில விஷயங்களை செல்லலாம். அதாவது அனுமானமான முடிவுகள் எடுக்க. இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வலிமையாக சொல்லக்கூடிய இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு முறை. சரி, இந்த அடிப்படையில் நீங்க இந்த ஒப்பீட்டு அணுகுமுறைன்ற ஆய்வு முறைகளை வகைப்படுத்தின விஷயத்தை நீங்க விளங்கினா சரி. ரைட். இப்ப இதுல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்குன்றதை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இன்றைக்கு எல்லாரும் யோசிப்பீங்க, என்ன இன்றைக்கு ஃபுல்லாவே இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை தான் போகுதுன்ட்டு. ஏனென்றா உண்மையா இது கொஞ்சம் பெரிய பகுதி. அதாவது நாங்க பொதுவா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அணுகுமுறையில 2 வகைப்படுத்தல் இருக்கு. ஒன்று மரபு ரீதியான அணுகுமுறை, மற்றது நவீனம். நவீன அணுகுமுறையில 5 அணுகுமுறைகள் இருக்கு. இந்த மரபு ரீதியானதில் 2 அணுகுமுறை. அதிலேயும் 2ல முதலாவது தத்துவார்த்த அணுகுமுறை. 2வது வந்துட்டு இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை. இது 2ம் ஒரு பிரபல்யமான அணுகுமுறை. அதாவது கொஞ்சம் கூடுதலான நோட்ஸ்கள் 2லையும் இருக்கு. ஆனா கேள்விக்கும் கூட சில நேரங்கள்ல மாறி மாறி வந்துருக்கு. இப்ப ஒப்பீட்டு அணுகுமுறைய இன்னும் போடல. தத்துவார்த்தத்தை போட்டிருந்தாங்க. அப்ப அதால இந்த முறை நாங்க அந்த எதிர்பார்க்கை வினாக்களை இந்த ஒப்பீட்ட போட்டிருக்கோம். பெரும்பாலும் வரலாம. ஆனா கூடுதலா நவீனத்துவத்துல வரும். ஏன்னா அதுல வந்துகிட்டு இப்ப 2 வருஷம் நவீன கால அணுகுமுறைகளை போட்டாண்டா அடுத்த ஒரு வருஷம் எப்படியோ இந்த பழமை வாய்ந்த அணுகுமுறை போடலாம். ஏன்னா இதுல 2 தானே இருக்கு. ஆனா அதுல 5 விஷயம் இருக்கு. அதாவது அப்ப நாங்க எதை நாங்க முடிவெடுக்கல. இருந்தாலும் நாங்க வந்தத்தை விட்டுட்டு வராததை வச்சுதான் நாங்க அந்த கேள்விகளை எதிர்பார்க்க வினாக்களை எடுக்கோம். சரியா? அப்ப அதால நாங்க இது கொஞ்சம் கட்டாயம் எங்களுக்கு தேவையான பகுதின்றதால நாங்க பூரணத்துவமான நோட்ஸ்கள் இதுல எடுத்திருக்கோம். சரியா? அதால நீங்க பயப்பட தேவையில்லை. ஒப்பீட்டு அணுகுமுறை என்னன்னு கேட்டா நீங்க இந்த விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல ரெக்கார்டிங்கையும் பார்க்கலாம். அதே போல இதுல நோட்ஸையும் நீங்க விளங்கி கொண்டு அந்த மாதிரி ஒரு 10 மார்க்ஸுக்கு நீங்க கேள்வி வந்து எழுதலாம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை நன்மையை பார்ப்போம். அதே போல அதுல தீமையும் பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் கிளாஸை முடிச்சு கொண்டு இதுல அடுத்ததெல்லாம் வந்துட்டு நீங்க யோசிக்க தேவையில்லை. மத்தெல்லாம் சின்ன சின்ன அணுகுமுறைகள் தான் இருக்கு. அதுல நவீனத்துல வந்துகிட்டு நடத்தைவாத அணுகுமுறை மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. சரியா? அதுவும் அடுத்தது அந்த அரசியல் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய அதுதான் கொஞ்சம் அதுல பெரிய பகுதி. மத்தெல்லாம் சின்ன பகுதி. பன்மைத்துவம் எல்லாம் ஒரு பேஜுக்குள்ள தான் வரும். அதுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் இல்லை. சரியா? அதே போல பெண்ணியல் வாதம் கொஞ்சம் சின்ன பகுதி. அப்ப அதால அது இருக்க கிளாஸுக்குள்ள நாங்க முடிக்கலாம். சரியா? நீங்க பயப்பட தேவை. முடிச்சுட்டு நாங்க எக்ஸாம் செய்யலாம். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். இதுல நன்மையும் தீமையும் கொஞ்சம் பார்த்துட்டு கிளாஸை முடிச்சுக்கொள்ளும். அப்ப இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை பொறுத்தளவில் இதுல சில சில நன்மைகள் இல்ல நாங்க பார்க்கிறோம். இப்ப எந்த நன்மைகள்டா உதாரணமா நாங்க சொல்லலாம். பொதுவாக நாடுகளோட ஒப்பிடக்குள்ள ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டோட அரசியலை நாங்க என்ன செய்யலாம். இப்ப எங்கட இலங்கையுடைய அரசியலை இன்னொரு நாட்டுல இப்ப ஒரு இந்தியாவிலேயோ அமெரிக்காவிலேயோ அரசியலை நாங்க விளங்கிக் கொள்றது என்ன, இது ஒரு நாங்க நன்மையா பார்க்கலாம். அது சொல்லுங்க கேட்கணுமா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். சரி. அப்ப அதே போல இன்னும் சில விஷயங்கள் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, பொதுவா வந்துகிட்டு நன்மையான கூட நாங்க ஒப்பிடுக வந்துகிட்டு அனுமானிக்கிறது, தொடர்படுத்துறது. இதான் அதுல கருத்து. அப்ப என்னக்குள்ள ஒரு நாட்டிலேக்கு முதல் சொல்ல நாங்க ஒரு நாட்டிலேக்கு அரசியல இன்னொரு நாட்டில இருக்க அரசியலோட ஒப்பிட்டு பார்த்து இதுல எங்கட நாட்டு அரசியலோட இதை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இல்ல நன்மையான விஷயம் ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல இதுல தேவையில்லாத விடலாம். இல்லாட்டி அவங்களோட நாட்டு அரசியலோட பின்பற்றலாம். அவங்க எங்கட நாட்டு அரசியல்ல சில விஷயத்தை எடுக்கலாம். அப்படி மாறி மாறி தொடர்படுத்தி கொண்டே போகலாம். இது ஒரு நன்மையா பார்க்கலாம். அதே போல கடந்த காலங்கள்ல உள்ள இப்ப நாங்க இந்த ஒப்பீட்டான முறையில பழமையான விஷயத்தையும் பார்த்தோம்டா, இப்ப நவீனத்துவத்துல இருக்க அரசியல்ல ஆரம்ப கால அரசியல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப அதை கொஞ்சம் நாங்க இப்ப இருக்க அரசியலை சேர்த்து செஞ்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அரசியல்ல நல்ல விஷயங்கள் இருக்கலாம்னு நாங்க நினைச்சோம். அதைத்தான் சொல்றோம். கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற அரசியலை கொண்டும் இப்ப நிகழ்காலத்தில் நடக்கிற அரசியலை வச்சு நாங்க சில விஷயங்களை தீர்வுகளை அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல அதுல அரசு அறிவியலுக்கு வந்துட்டு விஞ்ஞானத்தன்மையை பெற்றுக் கொடுக்குது. இப்ப இங்கே சொல்லப்படுற நாங்க சில போட்டிய பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா நாடுகளுக்கு இடையிலே நாடுகளும் ஒப்பீடுகளை மேற்கொள்ளும் போது சிறந்த அரசாங்க முறை உருவாக்கி கொள்றது முதலாவது விஷயத்தை பார்க்கலாம். அதே போல கடந்த காலம் சமகால ஒப்பிடுவதன் மூலம் சிறந்த ஒரு எதிர்காலம். அப்ப இதுக்கு பிறகு வார காலத்துல நாங்க ஒரு ரெண்டையும் சமகாலத்துல எப்ப நடக்கிறதையும் கடந்த காலத்தில் நடந்த அரசையும் வச்சு பார்க்கக்குள்ள ரெண்டையும் சேர்த்து நாங்க இதுல இருந்து சில அரசியல் விஷயத்தை கொண்டு இனி ஒரு காலத்துல வார ஜெனரேஷனுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கலாம்னு நாங்க முடிவெடுக்கலாம். அப்படின்னு செய்யலாம். அதே போல அரசு அறிவியலுக்கு விஞ்ஞான தன்மையை பெற்றுக் கொடுக்கு. அப்ப விஞ்ஞான தன்மை என்ற விஷயம் இதுல இருக்கு. ஏன் நாங்க விஞ்ஞான தன்மை வேண்டா நாங்க சொல்லுமே ஒரு சில விடயங்களை அனுமானிச்சு நாங்க இப்படித்தான் நாங்க இதை அரசியலை நாங்க தொடர்ந்தும் செய்யலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு.
அதே போல ஒப்பிட்டு அணுகுமுறையை பொறுத்தளவிலே இப்ப நாங்க பார்த்தவளவு போதும் நன்மைக்கு. நாங்க அந்த அளவுக்கு எழுத தேவையில்ல நன்மை. சரியா? அவன் 3 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அத வச்சு நீங்க நன்மை எழுதலாம். தீமை எண்ணக்குள்ள ஒரு இப்ப எப்பவும் தான் நீங்க நல்ல வளங்கணும் பிள்ளைகள். நாங்க ஒரு நோட்ஸ்ல நன்மையை எடுத்துட்டோம்னா, நன்மைக்கு ஆப்போசிட்டான சில தீமைகள் இருக்கு. அத விளங்கிக்கணும். ஒரு காலமும் நீங்க ஒரு கேள்வி ஒன்று தாராங்கண்டா, அப்போ ஒப்பிட்ட அணுகுமுறை பற்றி ஆராய்ந்து தந்தா, நீங்க அது சம்பந்தமா ஃபுல்லா எழுதி, அதுல நன்மையான விஷயத்த எழுதினா, தீமை எழுதலையேம்மாண்டா உங்களுக்கு அ 10 மார்க்ஸ்ண்டா 5 தான் போடுவாங்க. நல்லா விளங்கிக்கணும். நீங்க நன்மையையும் எழுதாம, தீமையும் எழுதாம மட்டும் சும்மா வெறும் விஷயத்த எழுதினா பிரச்சனை இல்ல. நன்மை எழுதி போட்டு தீமை எழுதாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு பூரணத்தோன மார்க்ஸ் இல்ல. நல்லா விளங்கிக்கணும். ஏனென்றா, நீங்க எழுதுற நன்மையத்தான் மாத்தி எழுதுற தீமையா. இந்த பிராக்டிகல விளங்கணும் நீங்க. அப்ப நன்மை என்றா நோட்ஸ்ல இவ்வளவு நன்மையும் இருக்கு. தீமை என்றா மறந்து போயிட்டு, அங்க ஒன்றும் மறக்காது. நன்மையான விஷயத்த தான் தீமையா எழுதுற. இப்படி இப்படிலாம் செஞ்சா இதுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் வரலாம்ன்னு நாங்க மாத்தி எழுதிவிட்டா சரி. அப்ப அத விட்டு போட்டு அங்க நோட்ஸ்ல நான் படிச்சது அப்படித்தான். நீங்க அதுக்குள்ள மறந்து போயிட்டு. எப்பவும் தான் நோட்ஸ பாடமாக்கி படிக்கின்ற விஷயத்த விளங்காதீங்க. சரியா? விளங்கி எங்களோட மண்டைக்கு ஏறுற அளவுக்கு தான் ரைட். எங்களுக்கு விளங்கிட்டு, தியரி விளங்கிட்டு. அந்த தியரிய வச்சு நீங்க நோட்ஸ்ல இல்லாததான் எழுதணும். அதாவது நோட்ஸ்ல இல்ல ஆனக்குள்ள அறமுடிவு இல்லாத்தில்ல. நோட்ஸ்ல இருக்கிற விஷயத்த நீங்க விளங்குறீங்க. விளங்கினோன நீங்க எழுதக்குள்ள நோட்ஸ்ல இருக்க மாரி அப்படியே வருமா? இல்ல. அப்ப எங்கட மைண்ட் இருக்கு. நாங்க அரசியல பத்தி, அரசியல் அணுகுமுறையில, ஒப்பிட்ட அணுகுமுறை பத்தி விளங்கின விஷயம் தான் எங்களுக்கு மைண்ட்ல வரும். அந்த விஷயத்த எழுதினா சரி. ஆனா ஒரு சிலர் என்ன செய்றேன்டா, நோட்ஸ் அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி, அப்படியே அதுல எழுதினா தான் எங்களுக்கு திருப்தி நினைப்பாங்க. அப்படி எந்த இடத்துலயும் இல்ல. ஏஎல் வந்துகிட்டு, நீங்க விளங்கி எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு பூரணத்துவ மார்க்ஸ் கிடைக்கும். யூனிவர்சிட்டி போலாம். நீங்க பார்க்கலாம் நீங்க பாருங்க பிள்ளைகள். ஒரு 5 ஏ எடுத்த புள்ள, ஒரு 6 ஏ எடுத்த ஓஏல புள்ள ஆர்ட்ஸ் படிக்கும். ஆனா யூனிவர்சிட்டி கிடைக்காது. அதே சமயம் ஒரு ஏ எடுத்த பொடியனுக்கு, இல்ல ஒரு ஏயுமே கிடைக்காத பொடியன் என்ன செய்வான்? அவன் யூனிவர்சிட்டிக்கு போவான். ஆனா நல்ல செட் ஸ்கோர் எடுத்து போவான். என்ன காரணம்டா, அந்த பிள்ளைக்கும் யூனிவர்சிட்டி கிடைக்காட்டியும் பொலிஸ் கிடைக்கும். ஆனா யூனிவர்சிட்டிக்கு போற இல்ல லோக்கு போற அளவு கிடைக்கும். ஏன்? அந்த புள்ள ஓஎல்ல வந்துட்டு அத பாடமாக்கி தான் என்ன செஞ்சிருக்கு. அத கொஞ்சம் விஷயத்த ஓஎல் வந்து நோட்ஸ் குறைய. அத கொஞ்சம் பாடமாக்கினா மேலோட்டமா எழுதி ஏ எடுத்துட்டு போடலாம். ஆனா இதுல அப்படி இல்லையே. அங்க என்ன நடந்திருக்கு? ஒரு ஏயும் எடுக்காத என்ன செஞ்சான்னா, விஷயத்த விளங்கியிருக்கான். விளங்கி எழுதியிருக்கான். பார்த்தவங்க ரைட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட பொடியனுக்கு நல்லா விளங்கி. அப்போ பூரணத்துவமான ஒரு ஏ உண்டா அவர் எடுத்திருக்கார். அப்ப அவருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குதா இல்லையா? இப்ப என்னண்டா இப்ப ஏல பொறுத்தளவு நாங்க யூனிவர்சிட்டி போற சப்ஜெக்ட் அது. அது வந்துட்டு நீங்க ஓஎல்ல காட்டு டிமிக்கி மாரி எல்லாம் ஏஎல்ல காட்டல. ஏஎல் வந்துட்டு யூனிவர்சிட்டி. நீங்க அங்க போனா அங்க உங்களோட தகமை இன்னும் வளர்க்கணும். இப்ப இங்க படிக்க பாடங்கள் இந்த அரசியலோ, அதே போல சில சில பாடங்கள் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். அதுல அரசியல் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு, எக்கனாமிக் இருக்கு. இதெல்லாம் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். இப்ப அங்க போய் இத விரிவா நீங்க படிப்பேன். அப்ப அங்க அந்த விரிவா நீங்க படிக்கக்குள்ள, அதுல தான் உங்களுக்கு லெக்சர் அதுகளுக்கு நீங்க எம்எஸ் செய்யலாம். எம்பில், பிஹெச்டி எல்லாம் முடிக்கணும். அதுக்கு அடுத்ததுல அந்த இதுகள இன்னும் விரிவா கொஞ்சம் படிச்சுட்டு போறது. அப்ப கடைசி பட்டம் தான் வந்து முதுமாணி. ஏன்னா அதுக்கு பிறகு இல்ல. என்னன்னா இப்ப உதாரணமா நீங்க அரசியல்ல ஒரு முதுமாணிண்டா, உங்களுக்கு அங்க சொல்ல தேவையில்ல. நீங்க எந்த இதுல போனாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. நீங்க எங்கேயும் வேலை செய்யலாம். குறைஞ்சு சரி ஒரு 2,5 லட்சம், 3 லட்சம் சம்பளம் எடுக்கலாம். கல்லாணின்னா கடைசி பட்டமா தான். அப்ப என்ன நான் சொல்றேன், நாங்க ஆரம்பத்தில இருந்த ஒரு விஷயத்த விளங்கி படிச்சு போனா தான் அந்த இடத்த அடையல நாங்க. இப்ப அங்கேயும் உண்டா இப்ப பிஹெச்டி முடிக்கண்டாலும் கூட, அதுக்கு இடையில 2 எம்ஏ இருக்கு, எம்பில் இருக்கு. அப்ப அதுவும் கூட 2 வருஷம் படிக்கணும். அதுக்கு நீங்க எக்ஸாம் செய்யணும். அப்ப எல்லாமே அந்த விளங்கி படிச்சு தான் போறது. அப்ப அதே இத இங்க ஓஎல்ல பயன்படுத்தினத ஏஎல்லையும் வச்சு என்ன செய்ற பாடமாயி போடா. அத விளங்கிக்கணும். சரியா? இப்ப இருந்து பிராக்டிகல் என்ன செய்யுங்கண்டா, ஒரு நோட்ஸ நீங்க முதல் பாடமாக்குங்க. பாடமாக்கி போட்டு, சும்மா வாயில சொல்லி பாருங்க. பாடமாக்கின விஷயத்த. சொல்லி பார்த்தது உங்களுக்கு மறக்காம எழுதி பாருங்க. அப்ப என்ன செய்யும்? எழுதி பார்க்கக்குள்ள கொஞ்சம் விளங்கும். திரும்ப ஒரு தரம் பார்க்க. அப்படி மாறி மாறி டைம் கிடைக்கக்கூட எல்லா சப்ஜெக்டும் ஒரு 1 ஹவர். ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் இப்ப நீங்க 3 பாடம் பண்ணா 3 பாடத்துக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஓதி 1 1/2 மணி நேரம் பார்த்தாலே, நீங்க 3 பாடத்திலுமே எடுத்துட்டு ஏ பிளஸ் ஒவ்வொரு பாடத்திலும் எடுத்துட்டு போகலாம். காரணம் என்னன்னா, நாம அந்த டைம ஒதுக்குறோம் இல்ல படிக்கிறதுக்கு. கிளாஸுக்கு போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம். இப்ப கிளாஸ் முடிஞ்சாலும் கூட, இல்ல கிளாஸ்ல உங்களுக்கு வந்த ஒரு ஒரு 1 1/2 மணி நேரம் கெப் கிடைச்சாலும் கூட, அந்த கெப்ல கொஞ்சம் பாருங்க நோட்ஸ். அன்றைக்குரிய நோட்ஸ் அன்றை பாருங்க. அத ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பார்த்தா ஒண்ணும் விளங்காது. சிலவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, கடைசியில 3 மாசம் படிச்சு தான் யூனிவர்சிட்டி போலாம். அப்ப நீங்க கேட்கணும், அந்த கடைசியில 3 மாசம் படிச்சு நீங்க முதல்ல யூனிவர்சிட்டி போனண்டு உங்கள்ட்ட சொல்றாங்கள்ட்ட கேட்கணும். இது யாருண்டா போனவன பத்தி தான் அவங்க கதைப்பாங்க. அவங்க போயிருக்க மாட்டாங்க. சரியா? வாயால தான் எல்லாரும் போகலாம் யூனிவர்சிட்டி. ஆனா படிச்சு போகணுமே! அப்ப அதத்தான் நீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பாடம் எடுக்காத, நீ இந்த பாடம் எடு. ஏன்டா அதான் செட் ஸ்கோர். அப்ப நீங்க கேட்கணுமே என்னடா ஐலட்ட மாரி அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அந்த பாடம் எடுத்து உங்களுக்கு என்ன செட் ஸ்கோர் வந்தீங்கன்னு இது வந்தான்னு கேட்கணும்.
ஏன் அப்ப அந்த பாடத்தை எடுத்து அவிய நல்லா படிச்சுட்டு எடுத்திருக்கலாம் தானே. அவிகளுக்கு எஸ் வந்திருக்கு. ஆனா அவிய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த செட் ஸ்கோர் பாடம் இதான் இதுக்கு தான் போங்கண்டு. அப்படி இல்லை. கல்வியில எல்லா சப்ஜெக்டும் எல்லாத்துக்கும் செட் ஸ்கோர் இருக்கு. நீங்க படிக்கிறதுல வீதத்திலேயும் படிச்சு எடுக்க மார்க்ஸே தான் பொறுத்து இருக்கு. எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நம்மட தன்னம்பிக்கை ஓகேன்னா நாங்க எல்லாத்துலயுமே எடுக்கலாம். தன்னம்பிக்கை குறையண்டா நாங்களே தன்னம்பிக்கையில அவுட். சரியா? அதை விளங்கணும். சரியா? சரி பிள்ளைகள், இதுல இப்ப நாங்க நன்மை தீமைகளையும் பார்ப்போம். இதுல பார்க்கலாம் வந்துட்டு ஒப்பிடுகளை மேற்கொள்ளும் போது அதனை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞான உழப்பாங்கு அற்றவராக காணப்படும் போது அங்கு தவறான முடிவுகள் பெறப்படலாம். அப்ப இங்க என்ன சொல்லுதுண்டா, ஒப்பிட்ட வந்து நாங்க மேற்கொள்றோம். இப்ப உதாரணமா இந்த அணுகுமுறையோட மெயின் ப்ரொப்பி வந்துட்டு ஒப்பிட்ட மேற்கொள்றதுனே. அப்ப ஒப்பிட்ட மேற்கொள்ளும் போது ஆய்வு செய்கின்றவர் விஞ்ஞான உழப்பாங்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஒரு விடயம் சம்பந்தமாக ஒப்பீட்டாய்வு செய்கிறவரிங்க தானே. அவர் ஒரு அறிவியலாளரா இருக்கலாம். விஞ்ஞான அறிவியலாளரா இருக்கலாம். அல்லது அரசு அறிவியலாளரா இருக்கலாம். அவர் வந்துகிட்டு அந்த knowledge ஒன்று இருக்கணும். ஆய்வு knowledge அவருடைய இருந்தா மட்டும்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா சாதாரணமா அவர் படிச்ச ஒரு பொலிட்டிக்கல் படிச்ச ஒரு சார் அவர்கிட்ட குடுங்களேன். அவர் அதை பத்தி எல்லாம் சொல்லுவாருண்டா அவர்கிட்ட எப்படி நாங்க குடுக்க? ஏன் அதுல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவியலாளர் அல்லது ஒரு ஆய்வாளரான ஒரு ஆளாத்தான் இந்த விடயங்களுக்கு தீர்வு செய்யலாம் என்ற கருத்தை சொல்றாங்க. சரியா? அப்ப இது அவ்வாறு செய்யாத விடத்துல இது தவறான முடிவுகளை என்ன செய்யலாம், பெறப்படும். இப்ப இங்க வார முடிவு அவர் ஒரு நல்ல knowledge உள்ள ஒரு அறிவியலாளர் இல்லாட்டி தவறான முடிவு வரும். அப்ப அது ஒரு தீமையா பார்த்தாங்க. அதே போல பாருங்க, அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர்கள் இல்லாமல் ஒரு விடயத்தை ஒப்பீடு செய்யும் போது அங்கு பெறப்படும் முடிவுகள் உண்மைக்கு புறம்பாகும். இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன கருத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர்கள். அப்ப ஆய்வாளர்கள் வந்துட்டு ஒரு அனுபவம் இருக்கணும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப உதாரணமாக ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் சம்பந்தமாக திடீரென்று வந்து சொல்றதுக்கும் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள ஒரு ஆள் வந்து சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கும். அவர் அனுபவத்தில் ஒரு சில கருத்தை சொல்லுவார். இவர் வந்துட்டு கொஞ்சம் படிச்ச விஷயத்தை வெற்றி சொல்லிட்டு போவார். அப்ப எதுக்கும் ஒரு அனுபவம் என்பது மிக முக்கியம். அப்ப அனுபவம் இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு எடுக்க தீர்மானமும் பிள்ளையத்தான் அடிக்கலாம். திடீரென்று எடுக்கக்குள்ளனே. அப்ப அதையும் நாங்க சில நேரங்கள்ல உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம் என்று சொல்லலாம். இதுவும் ஒரு குறைபாடு. அதே போல பாருங்க, ஒவ்வொரு நாடுகளும் அரசியல், பொருளாதாரம், கலாச்சார சூழ்நிலைக்கு வேறுபட்டு காணப்படுவதால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு அரசியலை ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலர்களை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை வரலாம். அப்ப இது வந்துட்டு தீமையாக இருக்கலாம் தானே. விளங்குது தானே. இப்ப உதாரணமா எங்கட நாட்டுல 4 இனம் இருக்கு. இப்ப இந்தியாவுல கிட்டத்தட்ட எத்தனையோ இனங்கள் இருக்கு. எத்தனையோ மொழிகள் இருக்கு. அது எப்படி எங்க இந்தியாவுல இருக்க அரசியலை கொண்டு இங்க இலங்கை கொண்டு வர? அப்ப அந்த நாட்டுக்குரிய மக்களுக்கு அது சரி. இங்க வந்துட்டு இங்க உள்ள மக்களுக்கு இது சரி. அப்ப அதனால ஒரு சில நாடுகளோட நாங்க பார்க்கக்குள்ள அது ஒப்பிட்ட அணுகுமுறை தொடர்ந்து நாங்க என்ன செய்யலாம், சரி என்று சொல்லிடாது. அப்ப அதால அதை நாங்க பெரும்பாலும் என்ன செய்யலாம், தீமையாக தான் பார்க்கலாம். அப்ப இந்த வடிவத்தில தான் நாங்க என்ன செய்யலாம், ஒப்பீட்டு அணுகுமுறை, ஆய்வுமுறை என்ற விஷயத்த நாங்க பயன்படுத்துகின்ற போது நன்மை தீமை என்ற விஷயங்களையும் நாங்க பார்க்கக்கூடியத மாதிரி இருக்கும். சரியா? ரைட், ஓகே பிள்ளைகள். நாங்க டைம் ஒரு 10 நிமிஷம் பேசி நாங்க 10 நிமிஷம் பிறகுதான் எடுத்ததால இதுல இந்த விஷயங்கள் ஏதாவது விளங்காம இருக்க பகுதிகள் நாங்க வார சனி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இருக்கின்ற நவீனத்துவ அணுகுமுறைக்குள்ள உள்ள விஷயத்த முடிச்சிட்டு வார செவ்வாய், சரியா, செவ்வாய்க்கிழமை நாம முதலாவது அலகு யூனிட்டுக்குரிய எக்ஸாமை நாங்க செய்வோம். எக்ஸாமுக்கு சில நிபந்தனைகள் இருக்கி. அதாவது 2 ஹவர் பேப்பர், சரியான அலகு ஒன்றுக்குரியது 2 ஹவர் பேப்பர். எம்சிக்யூல ஒரு கோடாடிக்கு கேள்வி ஒரு 20 10 கேள்வி கோடாடிக்குது. 10 கேள்வி 2 விடை எழுதுறது. இந்த உங்களோட எக்ஸாம் பேப்பரை தான் சொல்றேன். சரியா? அதே போல ஸ்ட்ரக்சர் வந்துக்கிட்டு சின்ன சின்ன கேள்விகள் தான். அதுல கிட்டத்தட்ட 4 கேள்வி வரும். சரியா? 4 கேள்வியில பெரும்பாலும் சாய்ஸ்ல ஒன்று விட்டு போட்டு 3 செய்ய வேண்டி வரும். அப்படிதான் நான் கேள்வி கொடுக்க. இதே மாதிரி 2 ஹவருக்குள்ள அந்த 2 ஹவருக்குள்ள செய்யறது லேசான பேப்பர் தான். அது அப்படிதான் அலகண்ணக்குள்ள நீங்க படிச்சா உங்களுக்கு லேசான பேப்பர் தான். இதுல ஏபி எடுக்காக்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? இப்ப இந்த அமைப்பில தான் இதுல உங்களுக்கு இருக்க எல்லா விஷயங்களும். நீங்க எக்ஸாமுக்கு செவ்வாய்க்கிழமை இப்ப இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க. சரியா? ரைட், ஓகே. இதுல ஏதாவது விஷயம் விளங்கலைன்னா இது உங்களுக்கு டைம் போதாதே, எனக்கு மெசேஜ் போட்டு டவுட்டுகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்கில் போட்டுருவேன். சரியா? ரைட், ஓகே. எல்லாருக்கும் ஜிசாக்கல்லாஹி, தேங்க்யூ வெரி மச். வெளியால இருந்து வந்தாக்கள் யாரும் இருந்தால் அவங்களும் கிளாஸுக்கு வாரண்டா எனக்கு மெசேஜ் போட்டு வாரண்டா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. அனைவருக்கும் நன்றி.